ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஏன் சார் முக்கியமான கிளாஸ்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப ப்ரிசைஸாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி சில கான்செப்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறதில்ல, டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, 2 hours 120+ இன் கெமிஸ்ட்ரி. இது நான் இந்த சும்மா என்ன சொல்கிறது, டைட்டில் மட்டும் அப்படி 2 hours 120 கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து 6 மணி நேரம் நடத்துறது, 7 மணி நேரம் அதெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே 2 hours லெஸ் தேன் 2 hours நான் என்ன பண்ண போகிறேன், கம்ப்ளீட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் நம்மளுக்கு என்னென்ன வருமோ அது எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லோரும் ரெடியா? ஸோ இந்த செஷனை தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் இன்னொன்று ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செஷனை செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. ஏன்னா ரீநீட் நம்ம இப்போ நான், அபி சார், தருண் சார், பிரைடன் சார்லாம் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் தான். பசங்களாக இருக்கும்போதே என்ன பண்ணணும், நம்ம மட்டும் படிக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸுக்குமே என்ன பண்ணுங்கள், இதை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஏன்னா எல்லாருனாலையும் இந்த டைமுக்கு கிளாஸ் கவனிக்க முடியாது. மேபி வேறு இடத்துல மார்க் டெஸ்ட் எழுதலாம், இல்லை ஆஃப்லைன் கிளாஸ் போயிருக்கலாம். ஸோ என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்குமே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக பிரிச்சுருவானுங்க. அது நம்மளுக்கே தெரியும். 3 கெமிஸ்ட்ரியாக பிரிஞ்சிடும்: இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல். இதில் டவுட்டே வேணாம், எல்லாருக்குமே தெரியும். ஈவன் செக்யூரிட்டி அண்ணா கூட தெரியும். நீட் எக்ஸாமில் எல்லாத்துலேயும் 45 கொஷின் வரும் கெமிஸ்ட்ரியில். அதில் 15 ஃபிசிக்கல், 15 ஆர்கானிக், 15 இன்ஆர்கானிக் இருக்கும். மேபி +or-2 இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு 15 கொஷின் கிட்டே இருக்கும். அப்போது ஒரு இதை நம்ம கரெக்டாக படித்தாலே 60 மார்க் ஷார்ட். உண்மைதானே? அப்போது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை மூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக நான் என்ன பண்ணுவேன், அடுத்தடுத்து நான் ஃபிசிக்கல், ஆர்கானிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த செஷன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பசங்களுக்கு அப்படின்றதையுமே நான் பார்க்கணும். அதுவும் என்னோட ஒரு இன்டென்ஷன். ஓகே, ரைட். ஸோ ஆர்கானிக் என்சிஆர்டி லைன் பை லைன் படிக்கணுமா சார்? ஆர்கானிக் என்சிஆர்டி லைன் பை லைன்லாம் வேணாண்டா, அதை தூக்கி அப்படி ஓரமாக போடு. ஆர்கானிக் என்சிஆர்டிலாம் லைன் பை லைன். இப்போ உட்காந்து என்சிஆர்டி படிக்க நம்மளுக்கு டைம் இருக்கா? டைமே இல்லை. அப்புறம் எங்கேருந்து? ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ஆர்கானிக்கை முடிச்சு விட்டுருவோம் ஐயா. அதே தான், இன்ஆர்கானிக்கை என்ன பண்ண போகிறேன், முடிச்சு விட போகிறேன். அப்போது ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக்கில் நம்ம 60 out of 60 எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன சாப்டர்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஷின், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தோனாலே ஃபஸ்ட்டு என்ன சாப்டர் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் என்னது, டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்ன, டி பிளாக் எலமெண்ட்ஸ். உங்கள் நோட்ஸ் படித்தா போதுமா சார்? போதுண்டாமா, அதனால தான்டாமா நான் கிளாஸே வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட். இதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும். இப்போ நீ கேட்கலாம், இதை எதுக்கு சார் இன்னைக்கு கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எந்த சாப்டர், டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த பர்டிகுலர் சாப்டர் டி அண்ட் எஃப் பிளாக்ல இது எதுக்கு சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதுலேருந்து எல்லா வருஷமும் ஒரு கொஷின் என்ன பண்ணுவாங்க, கொஷின் பேப்பர் செட்டர் கேட்காம இருக்க மாட்டாங்க. வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், கரெக்டா? அதில் மெயினாக உனக்கு தெரிய வேண்டியது n-1d ஆர்பிட்டாலுக்கும் ns ஆர்பிட்டாலுக்கும் எனர்ஜி எப்படி இருக்கும், கம்பேரபிளாக இருக்கும். கலர், எதுக்கு கலர் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, டிடி எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். அது நம்மளுக்கு என்ன பண்ணும், விசிபிள் லைட்டை அப்சர்வ் பண்ணி காம்ப்ளிமெண்ட்ரி கலர் நம்மளுக்கு காட்டும். அடுத்து மேக்னெட்டிக் பிஹேவியர். எதனால மேக்னெட்டிக் பிஹேவியர், டியூ டு அன்பேர்டு எலக்ட்ரான். அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், பேரா மேக்னெட்டிக். கரெக்டா? இதை நம்ம கிளாஸ்லையுமே படிச்சிருக்கோம். எல்லாருக்குமே எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியும், n × n+2. கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. எதனால இதுக்கு கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு, வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது மட்டும் இல்லாமல் எபிலிட்டி டு ஃபார்ம் இன்டர்மீடியேட்ஸ், லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. இதில் எதை வேணால் நம்மளுக்கு அசர்ஷன் ரீசனாவோ ஸ்டேட்மெண்ட்டாவோ கேட்கலாம். அடுத்து
டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ். எதனால வெறும் டி பிளாக் எலமெண்ட்ஸ் மட்டும் காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது? மெயின் ரீசன் என்ன? ஹை சார்ஜ் டென்சிட்டி, இன்னொன்று ஒன்று அவைலபிள் டி எலக்ட்ரான். ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டி பிளாக் எலமெண்ட்ஸ், நான் டி அண்ட் எஃப் பிளாக்கை கூட டி பிளாக் எஃப் பிளாக்னு பிரிச்சுட்டேன். டி பிளாக் எலமெண்ட்ஸில் ஒவ்வொருத்தரும் கம்பல்சரி படிக்க வேண்டிய டாபிக் என்னது? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இதுலேருந்து ஷார்ட்டாக ஒரு கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாமில். ரைட், அடுத்து டி பிளாக் எலமெண்ட்ஸே நான் முடிச்சு விட போகிறேன். இது என்ன சார் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, என்னது இது? கரெக்டாக கவனிச்சேன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்? சில எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? சில இதுக்கு மட்டும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கேன். அது என்னென்ன எலமெண்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா நோட்ஸ் நான் உங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ டோன்ட் வரி, ஓகேவா? ஸோ குரோமியம், காப்பர், மாலிப்டினம், சில்வர், பெலேடியம், கோல்டு. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கண்டிப்பாக கொஷின் பேப்பர் செட்டர் என்ன பண்ணுவான்? எக்ஸாமில் கேட்பான். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு என்ன? அப்நார்மல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதில் கவனிச்சோன்னா ஜென்ரலாக 24 அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கணும்? 3d4 4s2. இதுதான் யூஸ்வலாக இருக்கிறது. ஆனால் நம்ம அதை எப்படி மாற்றி எழுதுவோம்? 3d5 4s1ன்னு எழுதுவோம். ஏன் நம்ம எதனால இப்படி மாற்றி எழுதுகிறோம்? ரீசன் என்னன்னா, ஹாஃப் ஃபில்டு நம்மளுக்கு எப்பயுமே என்னது? மோர் ஸ்டேபிள். காப்பர் 29க்கு நார்மலாக நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனா 3d9 4s2. அப்போது ஆட்டோமேட்டிக்காக உனக்கான நம்ம அதை எப்படி எழுதுவோம்? 3d10 4s1. அப்போது எதனால? ஏன்னா ஃபுல்லி ஃபில்டு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டேபிள். ஃபுல்லி ஃபில்டு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டேபிள். மாலிப்டினம் என்ன எக்ஸப்ஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? 4d5 5s1 எழுதுவேன். எதனால? ஏன்னா அது சேம் ஆஸ் குரோமியம், ஹாஃப் ஃபில்டு 4d. அதே மாதிரி சில்வர் 4d10 5s1 எழுதுவேன். ஏன் எதனால? ஏன்னா ஃபுல்லி ஃபில்டு வந்து மோர் ஸ்டேபிள். அதுக்கு அடுத்தது பெலேடியம். பெலேடியம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு 5sல என்ன இருக்கும்? 0 எலக்ட்ரான். ஏன்னா அதில் நம்மளுக்கு நோ 5s எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எதில்? பெலேடியமில். கோல்டில் பார்த்தோம் அப்படின்னா 4f14 5d10 6s1. அப்போ இதை எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு 5dல ஃபுல்லி ஃபில்டு 5d ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை நீட் லெவலில். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட ஸ்டெபிலிட்டி. டி பிளாக் எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு படிக்க வேண்டியது கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கு அடுத்தது படிக்க வேண்டியது என்னது? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எல்லா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிக்கலனாலும் பரவாயில்ல, இதை படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து இது என்ன சார்? நம்மளுக்கு என்ன பண்ணுவானுங்க? கலரை வச்சு கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். அடுத்து கம்பல்சரி எல்லாரும் படிக்க வேண்டியது என்னது? கலர். Sc3+ எவ்வளோ அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும்? D0. D0னா நம்மளுக்கு கலர்லெஸ். Ti4+ கலர்லெஸ், ஏன்னா D0. Zn2+ D10 கலர்லெஸ். Cu+ D10 கலர்லெஸ். யாரோ ஒருத்தர் கொஷின் கேட்டிருந்தீங்க. வெரி குட் வெரி குட். மிருல் இரு. அப்போது ஏன் எனக்கு D0 கலர்லெஸ்? ஏன்னா நோ டி எலக்ட்ரான், நோ டிடி டிரான்சிஷன் பாசிபிள். Ti4+ எனக்கு D0 கலர்லெஸ், அதே ரீசன் தான். Zn2+ D10 கலர்லெஸ். எதனால? ஆல் டி ஆர்பிட்டால் ஃபில்ட். அங்கே வந்து வேகன்சியே இல்லை டிரான்சிஷனுக்கு. கரெக்டா? அதே மாதிரி நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Ti3+ நம்மளுக்கு என்ன இருக்கும்? D1 எலக்ட்ரான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. Ti3+. Ti3+ஓட கலர் நம்மளுக்கு என்னது? Ti3+. ரெட் கலர் எடுத்துக்கிறேன், அதான் விசிபிலிட்டி இருக்கும். Ti3+ நம்மளுக்கு என்ன கலர் இருக்கும்? வயலட் ஆர் பர்பிள். அது 1d எலக்ட்ரான் இருக்கும், டிடி டிரான்சிஷன் பாசிபிள். Cu2+ எனக்கு D9 என்ன கலரு? ப்ளூ கலர். 1d ஒரே ஒரு டி எலக்ட்ரான் இருக்கும், டிடி டிரான்சிஷன் பாசிபிள். அதே மாதிரி Mn2+ D5 half filled என்ன கலர்? வெரி பேல் பிங்க். Fe3+ நம்மளுக்கு D5 பேல் yellow. Cr3+ மறுபடி D3 violet கலர். MnO4- D0 for Mn7 இருந்தாலும் நம்மளுக்கு என்ன கலர் வருது? இன்டென்ஸ் பர்பிள். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா
லோகேஸ்வர் 7970. ஓகே, நம்ம ப்ரோ ஃபேனு நினைக்கிறேன் லோகேஸ்வர். கரெக்டா லோகேஸ்வர்? எஸ், நான் ப்ரோ எப்படி இருக்காருன்னு கேட்டேன்னு சொல்லு. எஸ், உங்கள் ப்ரோவும் நானுமே வந்து க்ளோஸ் தான். நம்மளுக்குள்ள வாய்க்கா தகராறுலாம் கிடையாது, நம்பருமே இருக்குது. ஓகே, ஸோ MnO4 மைனஸ் அப்படின்றது D0 ஃபார் Mn7 ப்ளஸ் இன்டர்ன்ஸ் பர்பிள் கலர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, MnO4 மைனஸ் நம்மளுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து என்னதான் நம்மளுக்கு D0வா இருந்தாலும் நம்மளுக்கு கலர்லெஸ் கிடையாது, கலர் கிடைக்கும். எதனால? என்ன ரீசன் நம்மளுக்கு? சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் டிரான்சிஷன். எதனால நம்மளுக்கு கிடைக்கும்? சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் டிரான்சிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, DD டிரான்சிஷன். எஸ், இவனை பத்தியா ஜெய்? அதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் கொடுக்குறான். ஓகே, ரைட், டன்னா? எஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கலரை வச்சு நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. கலரை வச்சு கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு சார் இந்த கலர் மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, நீட்டில் இருக்கவனுக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. என்ன தான் தெரியும்? இந்த கலரை வச்சு தான் கொஷின் கேட்பான், அதை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த கலர்ஸ், இந்த அயான்ஸ் என்ன ரீசன் அப்படின்றத பார்த்தாலே போதும். இதில் மெயினாக எங்கே கொஷின் கேட்பான் அப்படின்னா, நம்மளுக்கு டஃப்பான பேப்பர்னா இதை கேட்கலாம். Mn2+ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பின் ஃபர்பிடன் டிரான்சிஷன். எனக்கு கலர் எப்படி இருக்கு? வீக் கலர். ஆனால் Fe3+ எனக்கு என்னது? ஸ்பின் ஃபர்பிடன். ஆனால் வீக், ஆனால் நம்மளால் பார்க்க மெஷரபிள். ஆனால் Cr3+ எனக்கு என்னது? ஸ்ட்ராங் DD அப்சார்ப்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல என்ன டிரான்சிஷன்? சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா நடக்கும், DD டிரான்சிஷன் நடக்காது. சார் எனக்கு 11th கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் வேணும் சார், டெலகிராமில் PDF அவைலபிளா சார்? டெலகிராமில் இருக்காதுராமா, நாங்கள் தான் ஷேர் பண்ணோம், கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ரைட், ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? அடுத்து எதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, கலர் ஆஃப் தி காம்பவுண்ட்ஸ். சில இம்பார்ட்டன்ட் கலர் சார் ப்ரிப்பரேஷனில் இருந்து வருமா? அதில் சில காம்பவுண்டுக்கு கலர் சேஞ்ச் ஆகும், அதுதான் இங்கே கொடுத்துட்டேன்ல. ஸோ எஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ அதை தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ டோன்ட் வரி. அப்போது நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டன்ட்? பொட்டாசியம் டைக்ரோமேட். நம்மளுக்கு தெரியும் K2Cr2O7. என்ன கலர்? ஆரஞ்ச். என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும்? +6. அடுத்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 என்ன கலரில் இருக்கும்? பர்பிள். என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்? +7. குப்ரிக் காப்பர் சல்ஃபேட். இது வந்து காப்பர் சல்ஃபேட்மா. ஓகே, காப்பர் சல்ஃபேட் CuSO4.5H2O ப்ளூ கலர், Cu+2 இருக்கும். ஓகேவா? காப்பர்னு மாற்றிக்கங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4.7H2O என்ன கலர்? லைட் கிரீன், Fe+2. இதில் நம்மளுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டான். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும்? சின்ன பசங்களுக்கே தெரியும். ஆனால் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா, இங்கே இருக்கிறது பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எதெல்லாம் ஆக்சிடைஸ் பண்ணும்? Fe2+, I- SO3 2-. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆசிட்ல Mn2+ மாறும், நியூட்ரல்ல MnO2, பேசிக்ல MnO4 2-. அதே மாதிரி காப்பர் சல்ஃபேட். எனக்கு காப்பர் சல்ஃபேட்ல அந்த 5H2O மாலிகுல் வெளில வந்துருச்சு அப்படின்னா, வாட்டர் மாலிகுல் வெளில வந்துருச்சுன்னா காப்பர் சல்ஃபேட் என்ன ஃபார்ம்ல வந்துடும்? ஆன்ஹைட்ரஸ் ஃபார்முக்கு வந்துடும். அப்போ ஆன்ஹைட்ரஸ் ஃபார்ம்ல அது என்ன கலர்ல இருக்கும்? ஒயிட் கலர்ல இருக்கும். இதை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? இட் இஸ் a டெஸ்ட் ஃபார் வாட்டர். அடுத்து ஃபெரஸ் சல்ஃபேட். ஓகே, ஃபெரஸ் சல்ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன? லைட் கிரீன். அது என்ன பண்ணும்? ஆக்சிடைஸ்டு டு பிரவுன் Fe3+ ஆன் எக்ஸ்போஷர் டு ஏர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெரஸ் சல்ஃபேட் நம்மளுக்கு எப்படி ஆக்சிடைஸ் ஆகும்? Fe3+ ஆக்சிடைஸ் ஆகும். எப்போ? ஆன் எக்ஸ்போஷர் டு ஏர். இதுவுமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், கிளியரா? ஸோ அடுத்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா டி பிளாக் எலமெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இதுலேருந்து கொஸ்டின் வரலாம். இல்லைனா நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், கலர், இதை தவிர வேறு ஏதாவது கேட்கறக்கா என்ன? எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு இது வந்து எதை ஆக்சிடைஸ் பண்ணும்? அசிடிக் மீடியத்தில் என்ன சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட், என் ஃபேக்டர், இதெல்லாம் தான் கேட்பாங்க.
சார் நீட் சம்மரன் கோர்சஸ் என ஃபார் பிஜி சியூஇடி கெமிஸ்ட்ரி. ஆனால் பிஜி சியூஇடி கெமிஸ்ட்ரிக்கு சில சாப்டர் வந்து கவர் ஆயிருக்காதுராமா லக்ஷ்மணன். ஸோ அதுக்கு நீ வந்து வேறு வழி இல்லை, ஆன்லைனில் படிக்கிறேன்னா வேறு சேனல் பாரு. எல்லா எஜுகேட்டர்ஸுமே இன்றைக்கி நல்லா தான் நடத்துகிறாங்க, நீ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து லாந்தனாய்ட்ஸ். டி பிளாக் எலமெண்ட்ஸ் அவ்வளோதானா சார்? அதில் கேட்குறதுக்கு என்ன இருக்குது? டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் 2 சாப்டரும் சேர்த்து நம்மளுக்கு 2 கொஷின் வரலாம், இல்லை 3 கொஷின் வரலாம். அப்போது அதில் இருக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா, கலர், அது எதை ஆக்சிடைஸ் பண்ணும், இந்த ரீசன்ஸ், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஸோ அதுக்கு அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுலேருந்து தான் கொஷின் வரும். மற்றபடி மேக்னெட்டிக் மொமெண்ட்லாம் எல்லாருக்குமே நம்மளுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கும். சார் ஆஃப்டர் திஸ் செஷன் வேர் யூ வில் ஷேர் த நோட்ஸ்? வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணுவாங்க, நானே பர்சனலாக டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். டெலகிராமில் பிடபிள்யூ தமிழ்நாடு டிஸ்கஷன் குரூப்னு அடிடாமா கண்டிப்பாக வரும். செலினோஃபைல் சார், யக்கீன் நீட் தமிழுக்கு கெமிஸ்ட்ரி நீங்கள் தான் டீச் பண்ணுவீங்களா? இல்லடாமா, யக்கீன் நீட் தமிழ் நான் டீச் பண்ண மாட்டேன். எஸ், ஓகேவா செலினோஃபைல்? ஹரிணி குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா ஹரிணி. ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட்? ஓகே, அடுத்து என்ன கொஷின் வரலாம்? லாந்தனாய்ட்ஸ் அண்ட் தென் ஆக்டினாய்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாந்தனாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எல்லாருக்குமே தெரியும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்பான். ஸோ தயவு செஞ்சு ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா? ஆக்சுவலாக அது உங்களுக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். நானே நாளை பின்ன ஒரு இன்டர்வியூக்கு போனேன்னு வச்சுக்கேன், சடனாக என்ன லாந்தனாய்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லலாம், ஒரு மாதிரி கை உதரும். அது உண்மைதான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4F1 to 14, 5D0 to 1, 6S2. கேரக்டரிஸ்டிக் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +3. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஜென்ரல் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி எவனாக இருந்தாலும் ஒரு கொஸ்டின் கேட்பான். அதுக்கு அடுத்தது லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன். அப்படின்னா என்ன? அட்டாமிக் சைஸில் ஸ்டடி டிக்ரீஸ் இருக்கும். எதனால இருக்கு? 4F புவர் ஷீல்டிங் ஆஃப் 4F எலக்ட்ரான். அதனால நம்மளுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷனோட கான்சிக்வன்ஸ் என்ன? பக்கம் பக்கமாக இருக்கும், அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ டி பிளாக் பேர் ஹாவ் நியர்லி ஐடென்டிக்கல் ரேடியை. எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிர்கோனியம், ஹாஃப்னியம் ஒரே சைஸ் இருக்கும், NBTA ஒரே சைஸ் இருக்கும், மாலிப்டினம் டங்ஸ்டன் ஒரே சைஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு தேவையானது மிஷ் மெட்டல். மிஷ் மெட்டலில் என்னென்ன மெட்டல் இருக்குன்னு பார்த்துட்டு போங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம அசால்ட்டாக போயிடுவோம், ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அலாய்ஸ் ஆஃப் சீரியம், லாந்தனம், NdPr used in cigarette lighter flames and Davy's lamp. யூசஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யூசஸை விட எனக்கு தெரிஞ்சு கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் அதோட இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், காம்போசிஷன். ஓகே, அடுத்து ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து வேறு என்ன வரும்? ஆக்டினாய்ட்ஸோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். கண்டிப்பாக ஆக்டினாய்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் 5F1 to 14, 6D0 to 1, 7S2 எல்லாமே நம்மளுக்கு என்னது? ரேடியோ ஆக்டிவ். ஆக்டினாய்ட்ஸ் மாதிரியே இங்கே என்ன ஆகும்? வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காட்டும் லாந்தனாய்ட்ஸை விட. எதனால? 5F எலக்ட்ரான்ஸ் ஆர் மோர் அவைலபிள் ஃபார் பாண்டிங். ஞாபகம் வச்சுக்கோ, அசர்ஷன் ரீசன் இல்லைனா இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின். அசர்ஷன் ரீசனோ இல்லை ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷினோ என்ன பண்ணுவாங்க? இதுலேருந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன? ஆக்டினாய்டு கான்ட்ராக்ஷன் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷனை விட. எதனால? 5F எலக்ட்ரான் ஷீல்டு ஈவன் மோர் புவர்லி தேன் 4F. இதை கேட்டது இல்லை இது வரைக்கும், ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு யுரேனியம், நெப்டியூனியம், ப்ளூட்டோனியம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? நியூக்ளியர் ஃபியூயலில். PAAMCM அமெரிக்கா, மேரி கியூரி அந்த நேமு. ஸோ எங்கே? நியூக்ளியர் ரிசர்ச்சில். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அப்ளிகேஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து இதை தாண்டி நம்மளுக்கு வேறு என்ன கொஷின் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, எஸ், ஸோ நான் இப்போ இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணதை நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? கம்பேரிசனாக உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்ன பார்த்தோம்? கம்பேரிசன். எலக்ட்ரான் என்ன? எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கும். லாந்தனாய்ட்ஸ்னா 4F இன்வால்வ் ஆயிருக்கும். இங்கே வந்து ஆக்டினாய்ட்ஸ்னா 5F இன்வால்வ் ஆயிருக்கும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வெரைட்டி. ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் என்ன? மோஸ்ட்லி +3. இங்கே வைட் ரேஞ்ச் +3 to +7. ரேடியோ ஆக்டிவிட்டி மோஸ்ட்லி ஸ்டேபிள் லாந்தனாய்ட்ஸில். இங்கே வந்து ஆல் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். மேக்னெட்டிக் பிஹேவியர் காம்ப்ளெக்ஸ் 4F ஷீல்டட். இங்கே வந்து
மோர் காம்ப்ளெக்ஸ் 5F accessible. கான்ட்ராக்ஷன் இங்கே எப்படி இருக்கும், சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். இங்கே லாந்தனைட்ஸை விட அதிகமாக இருக்கும், சைஸ் டிக்ரீஸ் ஆகிறது. கலர் ஆஃப் அயான்ஸ் இங்கே வந்து மோஸ்ட்லி கலர்டு, லாந்தனைட்ஸில் எல்லாமே, இதுலேயும் மோஸ்ட்லி எல்லாமே கலர்டு. என்ன டிரான்சிஷன், FF டிரான்சிஷன் நடக்கும். ஓகேவா, கிளியரா? ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து டேர்ம் டெஃபனிஷன் எக்ஸாம்பிள். என்ன சாப்டருக்கு வந்திருக்கேன், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். அப்போது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டி பிளாக்ஸில் இதை தவிர வேறு ஏதாவது கேட்க சான்ஸ் இருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இவ்வளோ தான், இதை தாண்டி அதில் எதுவுமே இல்லை. புக்கில் NCERT-லையுமே இவ்வளோ தான் இருக்குது. டி அண்ட் எஃப் பிளாக்ல இதுலேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வரலாம். இல்லைனா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குது, கலர். ஸோ கலர்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதே மாதிரி அதோட கலர், காம்பவுண்டோட கலர். அதில் மெயினாக நம்மளுக்கு இருக்கிறது K2Cr2O7 KMnO4. அதே மாதிரி அது எதை ஆக்சிடைஸ் பண்ணும், என்ன ஆக்சிடைஸ் ஆகும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி லாந்தனைட்ஸை பொறுத்த வரைக்கும் சீரியம் டு லுட்டீனியம். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். அதே மாதிரி ஆக்டினைட்ஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கம்பேரிசன், லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸோட கம்பேரிசன். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தரா யக்கின் குரூப்புக்கெல்லாம் நான் இன்னும் டெலகிராமே இல்லைம்மா, இன்னும் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணல, அப்புறம் ஏன் டெலகிராம்? ஸோ டெலகிராமில் போயிட்டு PW தமிழ்நாடு டிஸ்கஷன் குரூப்னு டைப் பண்ணு. அதில் கண்டிப்பாக ஆக்சுவலாக என்னோட நம்பர் இருக்கும். ஓகேவா, ரைட்? அடுத்து நம்ம எல்லாருக்குமே ஃபேவரைட் சாப்டர் இவ்வளோ தான் டி பிளாக்ல. சார் அவ்வளோதான், நான் வேறு எதுவும் படிக்க தேவையில்லையா? வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. எக்ஸாம் டைமில் எது தேவையோ அதை படித்தாலே போதும். ஹோப் ஐ எம் நாட் லேட் சார். இப்போ தான் ஆக்சுவலாக டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸை முடித்தேன். அடுத்து என்ன சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். அடுத்து ஸ்டார்ட் பண்ணுற சாப்டர் என்னது, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எல்லாமே நான் இங்கே டீட்டெயிலாக இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ரொம்ப வெயிட்டேஜான சாப்டர். 3 கொஷின்ஸ் கிட்ட வரும், கரெக்டாக? அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோன்னா லைகண்ட், கோஆர்டினேஷன் நம்பர், கீலேட், பிரைமரி வேலன்சி, செகண்டரி வேலன்சி. லைகண்ட்னா என்ன, பேசிக்காக லூயிஸ் பேஸ். அது நம்மளுக்கு என்ன பண்ணும், லோன் பேரை டொனேட் பண்ணும் மெட்டலுக்கு. அதே மாதிரி அடுத்து எக்ஸாம்பிள் மெயினான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், எத்திலீன் டயமின் EDTA Cl-NH3. கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, எவ்வளோ டோனார் ஆட்டம் பாண்ட் ஆயிருக்கு மெட்டலுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CONH36 3+ காம்ப்ளெக்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா கோஆர்டினேஷன் நம்பர் என்னது, 6. அடுத்து கீலேட்னா என்னது, ரிங் ஃபார்ம்டு பை பாலிடென்டேட் லைகண்ட். அப்போ நம்மளுக்கு ரிங் ஃபார்மேஷன் நடக்கும், கரெக்டா? அப்போ ரிங் ஃபார்மேஷன் நடக்குதுன்னா CuEN2 2+. ENன்றது என்னது, பைடென்டேட். பிரைமரி வேலன்சி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டலை பற்றி பேசும், அது வந்து அயனைசபிள். செகண்டரி வேலன்சி நான் அயனைசபிள் வேலன்சி கோஆர்டினேஷன் நம்பரை பற்றி பேசும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே Cl- வெளியில் இருக்கும், NH3 உள்ளே இருக்கும், ரைட்? ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
எஸ் கிளியராச்சா? ரைட். ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து லைகாண்டோட டைப்பை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க, லைகாண்டோட கொஷின்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க. அப்போது கரெக்டாக பார்த்த அப்படின்னா மெயினான விஷயம் என்னென்ன இருக்குது, மோனோடென்டேட். ஸோ என்னென்ன லைகாண்ட் இருக்குது, மோனோடென்டேட், பைடென்டேட், ட்ரைடென்டேட், டெட்ராடென்டேட், பென்டாடென்டேட், ஹெக்ஸாடென்டேட், ஆம்பிடென்டேட். மோனோடென்டேட் லைகாண்ட்னா 1, பைடென்டேட்னா 2, ட்ரைனா 3, டெட்ரா 4, பென்டா 5, ஹெக்ஸா 6, ஆம்பிடென்டேட் 1 எய்தர் ஆஃப் 2 ஆட்டம். என்ன சார் எக்ஸாம்பிள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எஸ் ஜெய், சில ஜெய் சொன்ன மாதிரி சில கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ H2O, NH3, Cl மைனஸ், Cn மைனஸ், CON ப்ளஸ், இது எல்லாமே என்னது மோனோடென்டேட் லைகாண்டுக்கு எக்ஸாம்பிள். பைடென்டேட்னா என்ன ஃபேமஸ் எக்ஸாம்பிள், எத்திலின் டையமைன் ஆக்சலேட். அது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணோம், 5 மெம்பர்டு கீலேட் ரிங் ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி ட்ரைடென்டேட் டைஎத்திலின் டையமைன், டெட்ராடென்டேட் ட்ரைஎத்திலின் டெட்ரமைன், பென்டாடென்டேட் DTPA பார்ஷியலி. அடுத்து ஹெக்ஸாடென்டேட் EDTA 4 மைனஸ். ஆம்பிடென்டேட் லைகான்னா NO2 மைனஸ், அதாவது என்னும் யூஸ் பண்ணும் ஓவும் யூஸ் பண்ணும். SCN மைனஸ் அப்படின்னா நம்மளுக்கு SR என்ன யூஸ் பண்ணி பாண்டு பண்ணோம். நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, NO2ஓ SCNஓ லைகானில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணோம், லிங்கேஜ் ஐசோமெரிசம் ஃபார்ம் பண்ணோம். லிங்கேஜ் ஐசோமெரிசம் ஃபார்ம் பண்ணோம். மெருல் இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி. ஸோ இதை நம்ம ஞாபகம் இருந்துச்சுன்னா என்ன கொஷின்னாலும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கரெக்டாக நம்ம சால்வ் பண்ணத கொஷினா எல்லாம் ரீநீட் பசங்க தானே, எத்தனை கொஷின் நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம், டாப் 100, டாப் 200, எவ்வளோ கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ரிவிஷன் மோர் தேன் சஃபிஷியன்ட். அடுத்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொஷின் கேட்பாங்க, IUPSC நாமன்கிளேச்சர். சார் IUPSC நாமன்கிளேச்சர் அவ்வளோ இருக்கும், நீங்கள் என்ன சார் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட IUPSC நாமன்கிளேச்சர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சேன்னா மெயினான பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கேன். IUPSC நாமன்கிளேச்சர் ஃபஸ்ட்டு எதை நேம் பண்ணுவோம், கேட்டையான ஃபஸ்ட்டு நேம் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் ஆனையான நேம் பண்ணணும். வித்தின் காம்ப்ளெக்ஸ் லைகாண்டை நம்ம எப்படி நேம் பண்ணுவோம், ஆல்ஃபபெட்டிக்கலி பண்ணுவோம். அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸஸை நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம். சப்போஸ் ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்மளுக்கு லைகாண்ட் நேம்லேயே டை ட்ரையெல்லாம் இருந்ததுன்னா பிஸ், ட்ரிஸ், டெட்ரகீஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் மெட்டலை பண்ணணும். ஆனையானிக் லைகாண்ட் நேம்ஸ் எண்டின் ஓ, Cl குளோரிடோ, Cn சயனிடோ, OH ஹைட்ராக்சிடோ, O2 மைனஸ் ஆக்சிடோ. நியூட்ரல் லைகான்ஸ் என்னது, H2O அமைன் கார்பனைல் நைட்ரோசைல். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் என்னது, ரோமன் நியூமரிக்கல்ஸில் மென்ஷன் பண்ணுவோம், மெட்டல் நேமுக்கு அப்புறம் பிராக்கெட்டில். ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வந்தால் மெட்டல் நேமோட என்ன பண்ணணும், சஃபிக்ஸ் ATE ஆட் பண்ணணும். கேட்டையானிக்னா நம்மளுக்கு மெட்டல் நேம் அப்படியே இருக்கும். கரெக்டாக? இப்போது இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சார் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட்னா இதெல்லாம் நம்மளுக்கு NCERTயில் இருக்க எக்ஸாம்பிள். கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு NCERTயில் இருக்க இன்டெக்ஸ் கொஷினை தான் என்ன பண்ணியிருப்பான், கொஷின் பேப்பரில் ஒரு கொஷினாக கொடுத்துருப்பான். நம்மளுக்கு இன்டெக்ஸ்ட் கொஷினை தான் என்ன பண்ணியிருப்பானுங்க, கொஷின் பேப்பரில் கொடுத்துருப்பானுங்க. ஸோ NCERT இப்போ 2026லேயே பார்த்துருந்தோம் அந்த ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஷின். நிறைய எஜுகேட்டர்ஸ் வந்து அதை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இதை மாதிரி 2-3 ஆன்சர் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அது 2-3 ஆன்சர் இருக்குதான், அது உண்மை தான். ஆனால் அந்த கொஷின் எதுலேருந்து வந்திருந்தது, NCERT எக்ஸாம்பிளர்லேருந்து தான் வந்திருந்தது. கரெக்டாக? ஸோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி CONH363+ நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் அமைன் நேமை ஃபஸ்ட்டு வைக்கணும். ஹெக்ஸ் அமைன் கோபால்ட், ஏன்னா கேட்டையானில் மெட்டல் நேம் அப்படியே தான் வரும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, 3 அயான். அடுத்து COCl2 NH3 அப்போ எப்படி வைப்போம், 4 NH3 இருக்குது, அப்போது டெட்ரமைன். எத்தனை குளோரின், 2. டைக்ளோரிடோ கோபால்ட். அதே மாதிரி என்னது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 அயான். அதுக்கப்புறம் K4FeCN6, அது என்னன்னு சொல்லுவோம், பொட்டாசியம் ஹெக்ஸா சயனிடோ ஃபெரேட், ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2. CrEn33+, ட்ரிஸ் எத்திலீன் டையமைன் குரோமியம் 3 அயான். NiCO4 டெட்ரா கார்பனைல் நிக்கல் 0. ஏன்னா மெட்டல் கார்பனைலில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, 0 நம்ம படிச்சிருக்கோம். மெட்டல் கார்பனைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா
மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளுக்கு எப்பயுமே என்னது தான் 0. அடுத்து CuNH342+, நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? டெட்ரமைன் காப்பர் 2 அயான். ரைட்? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சார் எஸ் சார், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி காப்பர் டெபாசிட்டட் கொஷின் ஆல்சோ சேம் காப்பி ஆஃப் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு சின்ன விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளில் இருக்கிறத மறக்காமல் இன் டெக்ஸ்ட் இருக்க கொஷின், அதாவது என்சிஆர்டியில் இருக்க எக்ஸாம்பிளர் கொஷின்ஸை படிச்சுட்டு போங்க, அதுவே போதும். எக்ஸாம்பிள் 9.3 டைரக்டாக என்ன பண்ணாங்க? அப்படியே கேட்டாங்க. எஸ் மிருல். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பானுங்க. ரைட்? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம்டாமா. எதுக்குடாமா சாரி நடேசன். ஸோ நெக்ஸ்ட் சிஎஃப்டி தியரி. என்னை விட சிஎஃப்டி தியரி நம்ம பசங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக? சார் எனக்கு ஷார்ட்கட் தெரியாதே சார், இப்போ தான் சார் நானே உங்கள் சேனல் பார்க்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு தடவை உங்களுக்கு ஐ வில் டெல் த ஷார்ட்கட் குயிக்காக. ஆக்டாஹீட்ரல் ஃபீல்டு அப்படின்னா நம்மளுக்கு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் என்னது? T2G EG. எது ஹையரில் இருக்கும்? EG ஹையரில் இருக்கும். டெட்ராஹீட்ரல்னா EG எனக்கு கீழே இருக்கும், T2G வந்து மேலே இருக்கும். என்ன ரிலேஷன்? டெல்டா T, அதாவது டெட்ராஹீட்ரல் ஸ்பிளிட்டிங் will be equal to 4/9 of octahedral splitting. Tetrahedral splitting is equal to 4/9 of octahedral splitting. Always smaller என்னது? டெட்ராஹீட்ரல். அதே மாதிரி ஹை ஸ்பின். ஸ்ட்ராங் ஃபீல்டு லைகான்ஸ் அப்படின்றது லார்ஜ் ஸ்பிளிட்டிங் இருக்கும், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஆல் பேர்டு பிஃபோர் என்டரிங் EG சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக? ஸ்ட்ராங் ஃபீல்டு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிளிட்டிங் அதிகமாகிடும். கரெக்டாக? ஸ்பிளிட்டிங் வந்து அதிகமாகிடும் நம்மளுக்கு. அப்போது ஸ்ட்ராங் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் அதிகமாக இருக்குன்னா உள்ள வர எலக்ட்ரானால் மேலே போய் ஆக்குப்பை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன நடக்கும்? பேரிங் நடக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதே மாதிரி வீக் ஃபீல்டு லைகான்னா ஸ்பிளிட்டிங் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். அழகாக உள்ள வர எலக்ட்ரான் இதுக்கு பேர் ஆகணும், மேலே போய் உக்காந்துரும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வீக் ஃபீல்டு லைகான்னா ஸ்மால் ஸ்பிளிட்டிங் நடக்கும், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இதுக்கு நான் ஷார்ட்கட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹைபிரிடைசேஷனுக்கு ஷார்ட்கட் கோஆர்டினேஷன் நம்பர் 6 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்னு கால்குலேட் பண்ணிட்டு என்ன டி எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்கணும். D0 to D4 அப்படின்னா அது எப்பயுமே என்ன தான் ஃபார்ம் பண்ணோம்? இன்னர் ஆர்பிட்டால் ஹைபிரிடைசேஷன். அதே மாதிரி D7 to D10 அப்படின்னா அது எப்பயுமே என்ன ஃபார்ம் பண்ணோம்? அவுட்டர் ஆர்பிட்டால் ஹைபிரிடைசேஷன். இதே D5 D6 இங்கேருந்து D3 டாமா, D0 to D3. அப்போது D5 D6 D4 எலக்ட்ரான் இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? CFT தியரி யூஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். அப்போ D4 D5 D6 இருந்தால் என்ன செக் பண்ணுவோம்? 3D சீரீஸ் மெட்டல் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா கார்பன் டோனார் என்னது? ஸ்ட்ராங் ஃபீல்டு. அதே +3 அப்படின்னா கார்பன் நைட்ரஜன் டோனார் நம்மளுக்கு என்னது? ஸ்ட்ராங் ஃபீல்டு லைகாண்ட். +4 அப்படின்னா கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் டோனார் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஃபீல்டு. அதே 4D சப்போஸ் இல்லை 5D சீரீஸ் மெட்டல் இருந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி எல்லா லைகாண்டுமே நம்மளுக்கு என்னது? ஸ்ட்ராங் ஃபீல்டு லைகாண்டு தான். எக்ஸப்ஷன் இருக்குது. கோபால்ட் 3+, அது மட்டும் நம்மளுக்கு என்ன வரும்? கோபால்ட் 3+ அப்படின்றது கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் மூணுமே நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஃபீல்டு லைகாண்ட். இதை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கோஆர்டினேஷன் நம்பர் 6 காம்ப்ளெக்ஸ் எடுங்க. கோஆர்டினேஷன் நம்பர் 6 காம்ப்ளெக்ஸ் எடுங்க. எஸ், இதை எடுத்து போவோம். ஃபர்ஸ்ட் ஒன் CO NH36 3+. என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்? குவிக்காக கால்குலேட் பண்ணோம். less than 30 செகண்ட். CO 3+. கோபால்ட் நம்மளுக்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? 4s2 3d7. அப்போ 3+ நான் ரிமூவ் பண்ணால் 4s0 3d6. D6 அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இப்போ தான் சொன்னேன் D6 அப்படின்னா CFT தியரி. CFT தியரி படி செக் பண்ணால் இது என்ன சீரீஸ் மெட்டல்? 3D சீரீஸ் மெட்டல் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. 3D +3ல இருந்தால் என்ன எதெல்லாம் நம்மளுக்கு ஸ்டேபிள்? 3D +3ல இருந்தால் கார்பன் நைட்ரஜன் ஸ்ட்ராங் ஃபீல்டு. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷினில் என்ன இருக்குது? கோபால்ட் இருக்குது. அப்போ கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் மூணுமே நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஃபீல்டு. அப்போது இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது, ஐ மீன் கோபால்ட். அப்போது ஆக்சிஜனுமே ஸ்ட்ராங் ஃபீல்டு. இங்கே என்ன இருக்குது? கார்பன் நைட்ரஜன் டோனார். அப்போது ஸ்ட்ராங் ஃபீல்டு லைகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்டு லைகாண்ட்னா என்னது?
பேரிங் நடக்கும். சொன்னேன்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லைகானா ஸ்பிளிட்டிங் அதிகமாக இருக்கும், உள்ள வர எலக்ட்ரான் பேரிங் ஆகும். அப்போது பேரிங் நடந்துச்சுன்னா என்ன ஹைபிரிடைசேஷன்? D2sp3. இவ்வளோதான். இப்போ புரியுதா ஷார்ட்கட் எப்படி நான் சால்வ் பண்ணுறேன்னு? அப்போது இதே மாதிரி சப்போஸ் கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்தால் ரொம்ப சிம்பிள். அதே தான் கோஆர்டினேஷன் நம்பர் 4ஆக இருந்துச்சுன்னா சப்போஸ் மெட்டல் அயானுக்கு அந்த பர்டிகுலர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் D0லேருந்து D7 இருந்துச்சு அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன். அதே மாதிரி D10 இருந்துச்சுனாலும் sp3 ஹைபிரிடைசேஷன். D8 D9 இருந்தால் மட்டும் நம்ம எதை சால்வ் பண்ணணும்? CFT தியரி. அப்போ CFT தியரி பார்க்கும்போது 3D சீரீஸ் மெட்டல் +3+4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லை 4D 5D சீரீஸ் மெட்டல் கொடுத்து +2 +3 +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா லைகேண்டுமே நம்மளுக்கு என்னது? ஸ்ட்ராங் ஃபீல்டு லைகேண்டு தான். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அப்போ எங்கே தான் வேரியேஷன் வரும்? 3D சீரீஸ் மெட்டல் +2 ஸ்டேட்டாக இருந்தால் மட்டும் நம்மளுக்கு 2 க்ரைட்டீரியா. என்னது? ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸாக பார்க்கணும். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் யாராவது லவ்யூலாம் சொல்கிறது? திஷாந்த்ன்னு நினைக்கிறேன். எனக்கு லவ்யூ சொல்கிறானான்னு பேர், அவன் எனக்கு லவ்யூ சொல்லலை. யாராது? சானியாவா? ஓ ஹாய் சார், ஐ எம் சானியா. ஏண்டா அந்த பொண்ணு என்கிட்ட பேசுது, இவன் வந்து அங்கே வந்து உடனே லவ்யூ சொல்கிறான். எங்கேந்திரா வரீங்க? இங்கே ஒரு மனுஷன் தொண்டை தண்ணி வைத்த இங்கே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ அங்கே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணுறடா டே. அவன் பாரு, நீ என்னமோ பேசுடா, நான் ஏன்டா உன்னை கவனிக்கிறேன், நான் அங்கே தான்டா நான் சானியா கிட்ட தான்டா பேசுவேன் அப்படின்னு அவன் நிற்கிறான். ஏலே திஷாந்த், அவன் என்னையே கவனிக்கல, அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. போடா இந்த ஆள் என்னடா நான் அங்கே வந்து லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு அவன். ராகேஷ் சார் உங்களுக்கு எஸ் டாமா தெரியுமேடா. ஏண்டா? எஸ் எனக்கு தெரியுமே. சாரை எனக்கு தெரியும்டா. கெமிஸ்ட்ரி. என்னடா இன்னைக்கு என் கிளாஸில் எல்லாரும் வந்து உங்களுக்கு அவர் பேர் தெரியுமா இவர் பேர் தெரியுமான்னு கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து என்னோட ப்ரோவை தெரியுமான்னு கேட்டுட்டு போனான், ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு. இப்போ நீயும் வந்து என்னோட இன்னொன்று ப்ரோ தெரியுமான்னு கேட்குற. எஸ்டாமா தெரியும்டாமா. ஏன்டா ராகேஷ் ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? பட் ஐ எம் ஹாப்பி. என்ன ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு மற்ற சப்ஜெக்ட் டீச்சர்ஸை பற்றி தெரியாது, ஆனால் கெமிஸ்ட்ரி டீச்சர்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன், நீ யார்கிட்ட படித்தாலும் சரி எல்லார்கிட்டையுமே ஒரு குவாலிட்டி வந்து யூனிஃபார்மாக இருக்கும். என்ன தெரியுமா? எல்லாருமே ரொம்ப சில், அது ஒன்று. ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒன்று எல்லாருமே ரொம்ப சில்லாக இருப்பாங்க கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டி. ரெண்டாவது எல்லாருமே வந்து சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்கவுங்க சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு யூனிஃபார்மிட்டி. இல்லை சார் யூடியூப்பில் ஆளே காணோம், என்னாச்சு சார்? ஓகே ராகேஷ் தெரிலடாமா, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஓகே பாமா, அவர் கிளாஸ் அவன் கவனிப்பான்னு நினைக்கிறேன். ஓகே எக்ஸாம் டைம் வேறு. ஓகே ராகேஷ், ஆக்சுவலாக அவர் கிளாஸை நீ டிபெண்ட் பண்ணி இருக்கா அப்படின்னா ரொம்ப சாரிடாமா, மேபி ஏதாவது அர்ஜென்ட்டு அதனால கூட கிளாஸ் வராமல் இருக்கலாம். கரெக்டாக? ஏன்னா யாருமே வந்து வேணும்னே பசங்களை அவாய்ட் பண்ண மாட்டாங்க, ஏதாவது எமர்ஜென்சியாக கூட இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்ககிட்ட அவரோட நோட்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும், அதை வச்சு ரிவைஸ் பண்ணு, டைம் வந்து வேஸ்ட் பண்ணாத. ஓகேவா? சுதாகர் ரைட்டு தான் சார், உண்மை தான். ஆல் ஓவர் இந்தியா கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டி எல்லாருமே சில் தான். நான் இப்போ தான் சார் கிளாஸ்க்கு லேட்டாக வந்தேன். ஏன் அங்கே ஓட்டான் ஒருத்தன் வந்து லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், அந்த பொண்ணுக்கிட்ட ஓடிட்டான் பார். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே 3D சீரீஸ் மெட்டல் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா 2 க்ரைட்டீரியாவை சூஸ் பண்ணணும். என்ன 2 க்ரைட்டீரியா? ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் வாட்டருக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னா, ஆஃப்டர் வாட்டர் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லைகேண்ட். அப்போது பிஃபோர் வாட்டர் எனக்கு இருந்துச்சுன்னா அது என்னது? வீக் ஃபீல்டு லைகேண்ட். அப்போ வாட்டர் என்னது சார்? வாட்டர் வந்து வீக் ஃபீல்டு லைகேண்ட். அவ்வளோதான். இது தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சார் ஐ எம் சந்தோஷ். எஸ் படாமா சந்தோஷ். ஹாய் சார், ஒன் டவுட். என்னம்மா டவுட்? சார் அங்கே கெமிஸ்ட்ரி கூட சில்லாக தான் இருப்பார் சார். அவ்வளோதான். அப்படிலாம் கிடையாதுடா.
ஏய் நீ வந்து மிருல் எனக்கு புரியுது. எல்லா பசங்களும் என்னன்னா ஒருத்தன் வந்து ஒரு கமெண்ட்டுக்கு வந்து வேற ஒரு சேனல் பேரை சொல்லிட்டு அவன் வந்து ஸ்பேமர். ஏன்டா அப்படின்னு நினைக்கிறீங்க? அவன் சேனலை அவன் ப்ரமோட் பண்ணுறான். இப்போ நாளைக்கே நான் ஒரு சேனல் ஆரம்பித்தேன்னா அதையும் வந்து ப்ரமோட் பண்ணுவீங்க. அதில் என்னடா தப்பு இருக்கு? வாழ்க்கை ஒரு வட்டம். ஓகே ரைட். ஓகே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எஸ் டாமா வரதராஜன். என்னம்மா டவுட்? வரதராஜன் இல்லை, சந்தோஷ். சந்தோஷ் என்னடாமா டவுட்டு? இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணுண்டாமா, அப்போ தான் 120. சார் அவரை சொல்லலை சார், அந்த லவ் யூ சொன்னவனை சொல்கிறேன் சார். ஓ லவ் யூ சொன்னவனையா? அவன் பார்த்தியா? இல்லை ஸ்பேமராக வந்தீங்கன்னா அதுதான் என் கிளாஸில் வந்து ஸ்பேமராக வரவங்க வந்து இப்படி. அவன் கூட ஸ்பேமர் இல்லைடா, அவன் வந்து லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு வந்திருக்கான். இங்கே பார்த்தியா, ஷார்ட்டாக சொன்னாலும் ஸ்வீட்டாக புரியுது சார். புரியுண்டா. நீ ஆஃபில் நேரில் இருந்திருக்கணுண்டி. ஓகே லாஸ்ட் 2 இயர்ஸாக இல்லையாடாமா அவர்? தெரியல சார். எப்படி சார் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுக்கிறீங்க சொல்லிக்கணும். என்னடா நான் பாசிட்டிவாக எடுத்தேன், அது ரியாலிட்டி தானடா. வெரி சிம்பிள். இப்போ வந்து ஹாய் சார், ஐ எம் உத்தரப்பிரதேஷ். நமஸ்தே நமஸ்கார். எஸ் கண்டிப்பாக வரும்டாமா. அவன் உன்னை சொல்லடாமா ராகேஷ், நீ தப்பாக எடுத்துக்காத. என்னமோ நான் பேசிக்கிட்டு இருந்தால் மறந்து போயிட்டேன். ஓகே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நம்ம கிளாஸை. ஸோ அப்போது இவ்வளோ தான், இது தெரிஞ்சாலே போதும். அப்போ நீ எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் ஹைபிரிடைசேஷன் சொல்லிட்டு என்ன சார் ஸ்ட்ராங் ஃபீல்டு வீக் ஃபீல்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்ட்ராங் ஃபீல்டுனா நம்மளுக்கு என்ன நடக்கும்? ஆல்வேஸ் பேரிங். ஸ்ட்ராங் ஃபீல்டுனா பேரிங் நடக்கும். அப்போ பேரிங் நடத்துச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6னா என்னது? D2sp3. கோஆர்டினேஷன் நம்பர் 4னா DsP2. வீக் ஃபீல்டுனா நம்மளுக்கு என்னது? நோ பேரிங். அப்போ என்ன ஹைபிரிடைசேஷன்? கோஆர்டினேஷன் நம்பர் 6னா sp3d2, கோஆர்டினேஷன் நம்பர் 4னா sp3. இவ்வளோ தான். இப்போ புரியுதா எப்படி ஈஸியாக இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி என்ன கொஷின் வேணாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். யார் ரிப்பீட்டர் யார் ஃப்ரெஷர்னே தெரியாமல் லவ் யூ சொல்கிறாங்க சார். அதுதான் ஒருத்தர் ஒரு பொண்ணு ஐடி வந்துருச்சா போட்டுடா லவ் யூ அப்படின்னு போட்டு தாக்குறாங்க. எதுக்குடா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே மனுஷன். நான் வந்து கஷ்டப்பட்டு கெமிஸ்ட்ரியை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் கட் சொல்லிக்கிட்டு இருந்தா அங்கே பார்க்குறேன் ஒருத்தன் அடிக்கிறான் லவ் யூ டி. என்னடா? ஓகே ரைட். ஸோ புரிஞ்சுதா? அடுத்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டெல்லாம் வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் தெரிலனாலும். ஆனால் நல்ல மைண்டில் ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க, ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஆர்டரையே என்ன பண்ணலாம், கொஸ்டினாக கேட்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஆர்டர், இன்கரெக்ட் ஆர்டர், அந்த மாதிரி நம்மளுக்கு கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் எப்படி ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படின்னா கார்பன் டோனார். அடுத்து இதெல்லாம் நம்மளுக்கு என்னது? நைட்ரஜன் டோனார். அடுத்து இதெல்லாம் நம்மளுக்கு என்னது? ஆக்சிஜன் டோனார். அடுத்து லாஸ்டா ஹாலஜன் டோனார். அந்த ஹாலஜனில் மட்டும் நடுவில் மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்கும்? SCN இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, SCNன்றது வீக் ஃபீல்டு, NCS அப்படின்றது நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஃபீல்டு லைகண்ட். கோமதி SK சார் அவன் அந்த சேனல்லையும் இவன் வந்தான் சார், அங்கேயும் லவ் யூ சொல்லிட்டு இருந்தான் சார். அப்போ அவனுக்கு வேலையே வந்து ஒவ்வொரு சேனலாக போயிட்டு ஒவ்வொருத்தர் கிளாஸையும் லவ் யூ சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுறான். அங்கேயும் கெமிஸ்ட்ரி டீச்சர் கிளாஸில் தான் சொன்னானா இல்லை வேறு சப்ஜெக்டில் அவன் லவ் ஒர்க் அவுட் பண்ணானா? ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து நெக்ஸ்ட்டு அயனைசேஷன். கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் அயனைசேஷனை பேஸ் பண்ண கொஷின்ஸ் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ரைட். ஸோ கண்டிப்பாக நம்ம கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். இதில் மெயினாக எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா
அயனைசேஷன் ஐசோமெரிசம், ஹைட்ரேட், லிங்கேஜ், கோஆர்டினேஷன், ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். எதுக்கு சார் இந்த எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சில என்சிஆர்டியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயாலஜி கிளாஸில் சொன்னான் சார் கோமதி, அவன் பயாலஜி கிளாஸில் ஒரு வேளை ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லியிருக்க மாட்டான், டீச்சருக்கே சொல்லியிருப்பான். ஏன்னா அங்கே கொஞ்சம் பயாலஜி டீச்சர் ஃபேமஸ் இல்லை, அதனால அவன் வந்து மேமுக்கே சொல்லியிருக்கான். அவன் அந்த அளவுக்கு அப்போ அட்டகாசம் பண்ணுறான் எல்லா இடத்துலையும். நெக்ஸ்ட் டைம் அவன் போனால் நான் என் ஐடியிலேயே போய் அவனை பிளாக் பண்ணுறேன். இது யார் அடுத்து? சோல் ஆஃப் லவர், ஹை. எஸ்டாமா ஹைடா, ஒரே லவ்வாக இருக்குடா கெமிஸ்ட்ரி கிளாஸில். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அயனைசேஷன்னா நம்மளுக்கு என்னது? டிஃப்ரென்ஸ் அயான்ஸ் இருக்கும் சொல்யூஷனில். ஹைட்ரேட் சால்வேட் அப்படின்னா வாட்டர் நம்மளுக்கு இருக்கும், உள்ளேயும் வெளியிலையும் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு. லிங்கேஜ் ஐசோமெரிசம்னா நான் என்ன சொன்னேன்? ஆம்பிடென்டேட் லைகண்ட் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் சொன்னேன்னா. இங்கே நான் லைகண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னேன். ஆம்பிடென்டேட் லைகண்ட்ஸ் எங்கடா அது போச்சு? ஆம்பிடென்டேட் லைகண்ட் சொன்னேன்னா. ஆம்பிடென்டேட் லைகண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலே நம்மளுக்கு என்ன ஐசோமெரிசம் ஃபார்ம் ஆகும்? லிங்கேஜ் ஐசோமெரிசம் ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு கேர்ள் நேமாக சொல்லி லவ் யூன்னு வரிசையாக ரைம் மாதிரி பாடிட்டு இருந்தான் சார். ஓ மை காட், பாவமாக அந்த பயாலஜி டீச்சர். அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க? கிளியரா நம்ம எந்த பயாலஜி டீச்சரை பற்றி பேசுகிறோன்னு வேற பாதி பேருக்கு தெரியல. கோஆர்டினேஷன், கோஆர்டினேஷன்னா என்ன? லைகண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்வாப் ஆகிருக்கும் கேட்டையானுக்கும் ஆனையானுக்கும் நடுவில், அதுதான் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். ஜாமெட்ரிக்கல்னா என்ன? ஒரே லைகண்ட் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிஸ் பிளாட்டின், சிஸ் அண்ட் தென் டிரான்ஸ். அதுக்கு அடுத்தது ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் நம்மளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. கைரல் இருக்கணும், அதே மாதிரி தே ஆர் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? எக்ஸாம்பிள் நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த நோட்ஸில் உனக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எக்ஸாம்பிள். COEN3 COEN2Cl2+, நம்மளுக்கு அது என்ன எக்ஸிபிட் பண்ணும்? ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணும். ஐயா ஆப்டிக்கலும் ஜாமெட்ரிக்கும் ரீடீச் பண்ணுங்க. நான் ரீடீச் பண்ணால் அதுவே 2 மணி நேரம் ஆகிடும்டாமா. அபினேஷ் நீ ஒன்று பண்ணு. யாருக்கெல்லாம் சார் நீங்கள் ஷார்ட்கட்லாம் சொல்கிறீங்க, எனக்கான ஒரு தடவை உங்கள் கிளாஸை டீட்டெயிலாக கவனிக்கணும் அப்படின்னா இதே சேனலில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளோட சம்மர் அண்ட் பேட்ச் இருக்கும். அந்த சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ரிவைஸ் பண்ணாலே போதும். ஓகே, புரியுது புரியுது. கண்டிப்பாக சொல்லி தரேன்டாமா, டோன்ட் வரி. இப்படி அலையிறானே எந்த ஊர் காரனா இருப்பான்னு சொன்னாங்க சார். ரைட், ஓகே. நல்ல வேலை எங்கள் பிரைட்டன் சார் பயாலஜி கிளாஸில் வரல, இல்லைன்னா சம்பவமே வேறு. அவன் பிரைட்டன் சார் கிளாஸில் அதெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க வந்து சார் வந்து அந்த சொல்லுவாங்களே, அது என்ன, இவனுங்க 2 அடி பாஞ்சா சார் 10 அடி பாஞ்சு அவனுங்களை கலாய்ப்பார். எனக்கு தெரிஞ்சு அவன் இதுக்கப்புறம் எந்த லைவும் வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே நான் சில காம்ப்ளெக்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கவனமாக இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸ் உங்களுக்கு வரும், ஸோ டோன்ட் வரி. நோட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி படித்தாலே போதும். ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஜென்ரலாக ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிள், ஆனால் ஆப்டிக்கல் பாசிபிள் கிடையாது. எதனால்? ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸில் எனக்கு என்ன பிளேன் இருக்கும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிரர் பிளேன் இருக்கும், அதனால் நம்மளுக்கு ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிள் கிடையாது. சார் யக்கீன் நீட் தமிழில் 2 பிளான் இருக்குது, எது சார் பெஸ்ட்டு? யக்கீன் நீட் தமிழில் இன்ஃபினிட்டின்னு ஒன்று இருக்கும். இன்ஃபினிட்டி நீ என்ரோல் பண்ணனா உனக்கு நிறைய டெஸ்ட்டு, நீயே உன்னோட டிஃபிகல்ட்டி லெவலை சூஸ் பண்ணி நிறைய டெஸ்ட்டு இருக்கும். அதில் நீ ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படி கேட்டேன்னா கொஞ்சம் பைசா இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி வாங்கிடுறது நல்லது. சார் ரிப்ளை டு மை மெசேஜ். சுதாகர் சார் ரீநீட்டில் 150+ மார்க் கேன் வி கெட்? கண்டிப்பாக எடுக்க முடியும்டா. ஏன் எடுக்க முடியாது? நீ ஆக்சுவல் நீட்டில் நீ எவ்வளோ மார்க்டாமா எடுத்த? ஓகேவா? அடுத்து டெட்ராஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்டிக்கல் வந்து நம்மளுக்கு எஸ், ஆனால் என்னது? இட் இஸ் வெரி வெரி ரேர். இது ரெண்டுமே நம்மளுக்கு எதுக்கு கீழே வரும்? கோஆர்டினேஷன் நம்பர்
4 ஸ்கொயர் பிளேனார் டெட்ராஹீட்ரல். ஏன் டெட்ராஹீட்ரல்ல ரேர் அப்படின்னா ஒன்லி இஃப் ஆல் 4 groups ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிள். ஆனால் நம்மளுக்கு எது எக்ஸிபிட் பண்ணாது, நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்கொயர் பிளேனார்னா நம்மளுக்கு நோ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், டெட்ராஹீட்ரல்னா நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஆட்டோமேட்டிக்காக கவனிச்சோன்னா ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ். இது என்னது, குவாடினேஷன் நம்பர் 6க்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆக்டாஹீட்ரல்ல MA4B2 அப்படின்னா நம்மளுக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிள். இதே ஆக்டாஹீட்ரல்ல MEN2X2 ஒரு பைடென்டேட் லைகாண்ட் பிரசன்ட் ஆகியிருந்துச்சுன்னா ஜாமெட்ரிக்கலும் பாசிபிள், ஆப்டிக்கலும் பாசிபிள். அப்போது சிஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், டிரான்ஸ்னா என்னன்னு தெரியும். டிரான்ஸில் நம்மளுக்கு என்ன இருக்கும், பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். அதனால ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இப்போ புரியுதா, மோனோடென்டேட் லைகாண்ட் பிரசன்ட் ஆகிருந்தது MA4B2, மோனோடென்டேட் லைகாண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஜாமெட்ரிக்கல் தான் பாசிபிள், ஆப்டிக்கல் பாசிபிள் இல்லை. ஏன் ஆப்டிக்கல் பாசிபிள் இல்லை, என்ன அங்கே சிமெட்ரி இருக்கும், பிளேன் ஆஃப் சிமெட்ரி அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே ஒரு பைடென்டேட் லைகாண்ட் எனக்கு இருந்துச்சுன்னா ஜாமெட்ரிக்கலும் பாசிபிள், ஆப்டிக்கலும் பாசிபிள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதில் ஜாமெட்ரிக்கலும் பாசிபிள், ஆப்டிக்கலும் பாசிபிள்னு என்னல, அப்போ ஜாமெட்ரிக்கல் எடுத்தேன்னா சிஸ் ஐசோமர் எனக்கு என்னது, கைரல். ஆனால் டிரான்ஸ் வந்து எனக்கு என்னது, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நெக்ஸ்ட்டு சிஸ்பிளாட்டின் வெர்சஸ் டிரான்ஸ்பிளாட்டின். சிஸ்பிளாட்டின் இது நம்மளுக்கு ஆன்டி கேன்சர், ஆனால் டிரான்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது, இட் இஸ் இன்ஆக்டிவ். இதை எதுக்கு சார் இவ்வளோ டீட்டெயிலாக எல்லா எக்ஸப்ஷன் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அசர்ஷன் ரீசன் இல்லை ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இந்த மாடல் கொஷின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வரும். அசர்ஷன் ரீசன் ஸ்டேட்மெண்ட் டைப்பில். சார் பிடிஎஃப் கொடுப்பீங்க தானே, கண்டிப்பாக கொடுப்பேம்மா. நம்ம பிடபிள்யூ தமிழ்நாடு டிஸ்கஷன் டெலகிராம் குரூப்பில் நானே ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ குவாடினேஷன் நம்பரில் அடுத்தது படிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைட்? எஸ் 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 யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட் சார், நோ டவுட் சார். குவாடினேஷன் காம்பவுண்ட்ஸ் வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுக்கப்புறமா வரும். குவாடினேஷன் காம்பவுண்ட்ஸில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. கேட்லவர் உன் மெசேஜை நான் அப்பயே படித்து சொன்னேனேடா, கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் அப்ரோச்னு. கண்டிப்பாக நான் உனக்கு அப்ரோச் சொல்லித்தரேன், கவலைப்படாத. நான் அப்ரோச்சுக்கு நான் ரெஸ்பான்சிபிள், நான் சொல்லித்தரேன். டோன்ட் வரி. சார் இன்ஃபினிட்டியில் எனக்கு பை பேட்ச் ஃப்ரீயா? எனக்கு தெரியலையேடாமா, செக் பண்ணி பார்க்கணுண்டாமா. நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு D&F பிளாக் முடிஞ்சிச்சு, குவாடினேஷன் காம்பவுண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது உங்களுக்கு ஒரு கெஸ். எக்ஸாக்டாக இது இந்த கலர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கலர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்கு சார், எங்கே சார் இந்த கலரை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இப்போ எதை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்? எஸ், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி. நான் என்ன பண்ணுவேன், ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி. D&F பிளாக் முடிச்சாச்சு, குவாடினேஷன் காம்பவுண்ட்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நான் எதுக்குள்ளே நுழையிறேன், ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியும் இன்ஆர்கானிக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நம்மளுக்கு கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்போது என்ன சார் இதில் கேட்க முடியும்னா, இந்த கலர் வேறு வழியே இல்லை, ஞாபகம் வச்சு தான் ஆகணும். Cu2+ ப்ளூ கலரில் இருக்கும், அப்போ CuSO4.5H2O. ப்ளூ க்ரீன் அப்படின்னா CuCl2, Fe2+ம் அந்த கலரில் இருக்கும். லைட் க்ரீன் Fe2+ FeSO4.7H2O, க்ரீன் வெட்ரையால்னு சொல்லுவோம். எல்லோ ப்ரௌன் Fe3+ FeCl3. பிங்க் கலர் Mn2+ ஆர் CO2+, அது என்னன்னு சொல்லுவோம், MnSO4 COCl2.6H2O. காம்பவுண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஆரஞ்ச் Cr+6 பொட்டாசியம் டைக்ரோமேட்.
பர்பிள் இல்லைனா வைலட் Mn+7 பொட்டாசியம் பெர்மாங்கனேட். எல்லோ கலர் CrO4 2- பொட்டாசியம் குரோமேட். ஒயிட் கலர் எதெல்லாம் நம்மளுக்கு ஒயிட் சார்? ஒயிட்ன்றது கலரா சார்? ஒயிட்ன்றது கலர் தான், கலர்லெஸ் வேற ஒயிட் வேற. Zn2+, Al3+, Ca2+, Ba2+. ஒயிட் கலர் எல்லாமே நம்மளுக்கு என்னவா இருக்கும்? மோஸ்ட் சல்ஃபேட்ஸ் இல்லைனா குளோரைடு. ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாக் கலர் எதெல்லாம் பிளாக் கலரில் இருக்கும்? காப்பர் சல்ஃபைடு, லெட் சல்ஃபைடு, மெர்க்குரி சல்ஃபைடு. ஸோ சல்ஃபைடு எல்லாமே. இதில் நீ மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிளாக் இருக்குல்ல, இந்த சார் பிடிஎஃப் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணி விடுறேன்டாமா. அப்போது அதே மாதிரி பிளாக்னு எடுத்துக்கிட்டோன்னா CUS, PBS, HGS கரெக்டாக. எனக்கு எது ப்ரிசிபிடேட் ஆகும்? குரூப் 2ல precipitate ஆகும். they are group 2 precipitates. நோட் பண்ணி வச்சுக்கோ, they are group 2 precipitates. அதே மாதிரி purple violet பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுத்துக்கிட்டோன்னா சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் கலர். நான் சொன்னேன் அங்கே வந்து DD டிரான்சிஷன் கிடையாது, அங்கே நம்மளுக்கு என்னது சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் கலர். எவன்டாவன் பேன் அப்படின்னு போட்டவன்? நம்ம அப்படிலாம் இங்கே நம்ம சொன்னோன்னு வச்சுக்க, அவங்க மொத்தமாக நம்மளை பேன் பண்ணி விட்ருவாங்க. எதுக்குடா அந்த பிரச்சனை நம்மளுக்கு? அடுத்து COCl2.6H2O என்ன கலரில் இருக்கும்? பிங்க் கலர். ஆனால் அதுலேயே நான் வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கலர் வரும்? ப்ளூ கலர் வரும். அதே மாதிரி Fe2+, நம்மளுக்கு ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ப்ரௌன் Fe3+. அதே மாதிரி நான் படித்தோம், டி பிளாக் எலமெண்ட்ஸ்லேயே படித்தோம், வாட்டர் மாலிகுலை நான் ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒயிட் ஆன்ஹைட்ரஸ் CuSO4. கலருக்கு என்ன ரெஸ்பான்சிபிள்? இந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். கலருக்கு எது ரெஸ்பான்சிபிள்? வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் தான் நம்மளுக்கு கலருக்கு ரெஸ்பான்சிபிள். அடுத்து ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது போதும். இதை தவிர வேறு எதையும் போட்டு மண்டையை போட்டு உடச்சிக்க வேண்டாம். ஓகேவா? someone taking revenge by cutting current ன்னு நினைக்கிறியாண்டா சார்? ரியேஜென்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், எக்ஸாக்ட்லி. அப்போது குரூப் இங்கே குரூப்பில் இருக்கா? குரூப் 6, 5, 4, 3, 2, 1, 0. குரூப் 0க்கு குரூப் ரியேஜென்ட் என்ன? NaOH, NH3 கேஸ். குரூப் 1க்கு என்ன ரியேஜென்ட்? டைல்யூட் HCl. குரூப் 2க்கு H2S இன் டைல்யூட் HCl. குரூப் 3க்கு NH4 HCl, NH4OH. குரூப் 4 H2S இன் NH4OH. குரூப் 5க்கு என்னது? அமோனியம் கார்பனேட், NH4 twice CO3. அதே மாதிரி குரூப் 6க்கு என்னது? ஃப்ளேம் டெஸ்ட், நோ ரியேஜென்ட். அப்போ என்னென்ன precipitate ஃபார்ம் ஆகும்? குரூப் 0ல எதுவும் கிடையாது, NH4+ belongs to குரூப் 0. அதே மாதிரி குரூப் 1 எல்லாம் ஒயிட் குளோரைடு precipitate. குரூப் 2 வந்து கலர்டு சல்ஃபைடு precipitate. குரூப் 3லாம் ஹைட்ராக்சைடா precipitate ஆகும். குரூப் 4 வந்து சல்ஃபைடா precipitate ஆகும். குரூப் 5 பார்த்தோம்னா கார்பனேட்டா நம்மளுக்கு precipitate ஆகும். குரூப் 6 ஃப்ளேம் டெஸ்ட் நம்மளுக்கு அது வந்து precipitate ஃபார்ம் ஆகாது. இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணும். எல்லா ட்ராப்பர் பசங்க, 12th படிக்கிற பசங்க எல்லாருக்குமே தெரியும் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதை மெமரைஸ் பண்ண எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னு. ஸ்ட்ரகிள்லாம் பண்ண வேணாம், இது சிம்பிளாக இதை படித்தாலே போதும், நம்மளால் ஈஸியாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்? அப்போது ஞாபகம் வச்சுக்கோ, அமோனியம் அயான் குரூப் 0. குரூப் 1ல என்ன இருக்குது? Pb2+, Ag+, Hg2 2+. குரூப் 2ல Pb2+, Cu2+, Bi3+, As3+, Sb3+, Sn2+. யாராவது எனக்கு சொல்லுங்கள், நான் கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கேன் ஏன் குரூப் 1லையும் Pb இருக்குது, குரூப் 2லையும் Pb2+ இருக்குன்னு. ஏன் யாராவது ஒரு ரீசன் சொல்லுங்கள் எதனால் ரெண்டுத்துலையும் இருக்குன்னு. இப்போ நான் செக் பண்ணிடுறேன். அடுத்து குரூப் 3ல என்ன வரும்? Al3+, Fe3+, Cr3+. குரூப் 4ல Zn2+, Na2+, CO2+, Mn2+. குரூப் 5 பொறுத்த வரைக்கும் Ba2+, Sr2+, Ca2+. குரூப் 6 பொறுத்த வரைக்கும் Mg2+, Na+, K+. இதில் மெயினாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கே அப்படின்னா, நம்மளுக்கு Pb2+ ஏன் 2 இடத்துலையும் இருக்குது. இதை கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. எதனால? சால்யூபிலிட்டி. Pb2+ is more soluble. ஞாபகம் வச்சுக்கோ, வெரி இம்பார்ட்டண்ட். கண்ணெல்லாம் எரியுதுரா, ஏன்னு தெரில. AR டைப் அண்ட் தென்
ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டுத்துலேயும் ஏன் நம்மளுக்கு PB2+ இருக்குது? ரெண்டுத்துலேயும் ஏன் PB2+ இருக்குன்னா என்ன ரீசன்? தே போத் ஆர் மோர் சால்யூபிள். ஸ்பெசிஃபிக்காக PBCl2ன்னு கேட்டாலும் ஓகே, அப்படி ஆனால் கேட்க மாட்டாங்க. ஜென்ரல் ரீசன் ஞாபகம், தே ஆர் மோர் சால்யூபிள். அதனால தான் நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். நான் இதை டீட்டெயிலாக நடத்தினேன் உங்களுக்கு. கரெக்டாக நானாக என்ன பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு? ஜஸ்ட் ரொம்ப ப்ரிசைஸாக கொடுத்துருக்கேன் எக்ஸாம் டைம்ன்றதுனால. அடுத்து வேறு என்ன கேட்கலாம்? எவ்வளோ கேட்டையான் இருக்குது, இது கேட்பானுங்களா இல்லையா? இது என்னது? கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட். அசால்ட்டாக எடுத்துடாதீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டை பேஸ் பண்ணி கொஷின் கேட்கலாம். என்ன கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்? Fe3+, Fe2+, Cu2+, Pb2+, CO3 SO4 Cl Br I NO3 ஸோ என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறேன், என்ன எனக்கு அப்சர்வேஷன் கிடைக்கும். ஸோ லெட் மீ கிவ் 2 minutes டைம். ஜஸ்ட் அப்படியே ப்ளீஸ் டூ மேக் அ நோட். 2 minutes டைம் தரேன், ப்ளீஸ் டூ மேக் அ நோட். நேத்ரா சார், உங்கள் ஸ்லீப்பிங் ரொட்டீன் சொல்லுங்கள். 2024-2025 they asked cation. Yes, Chitra Noel. Exactly. ஓகே அபினேஸ்வர், நான் பேப்பரில் பார்த்துருக்கேன் சார் இந்த கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் நிறைய வாட்டி. ஸ்லீப்பிங்க்குன்னு ரொட்டீன்லாம் கிடையாது. எப்போல்லாம் நான் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் வேகமாக தூங்குவேன். ஆனால் யூஸ்வலாகவே பார்த்தோன்னா கிளாஸ் எல்லாம் முடியறதுக்கு ஒய்டி மட்டும் இல்லை, மற்றபடி நம்மளுக்கு ஆப் கிளாஸஸ் இருக்கும். ஸோ நைட் எப்படியும் தூங்க 12:30 1 ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி காலையில் நான் வந்து 5 o'clock எழுந்திரிப்பேன். ஏன்னா 5 o'clock வந்து சில கிளாஸஸ் இருக்கும். அதை முடிச்சுட்டு வாக்கிங் 1 hour போயிட்டு பார்க்கில் ஒய்ஃப் கூட, அதுக்கப்புறம் நான் கிளம்பி திருப்பி ஸ்டூடியோ வந்துடுவேன். சார் இன்றைக்கி ஜூ கிளாஸ் இல்லையா? இல்லைடாமா. ரைட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ Fe3+ என்ன டெஸ்ட்டு? பொட்டாசியம் தயோசயனேட் சொல்யூஷன். என்ன கலர் கொடுக்கும்? பிளட் ரெட் கலர் கொடுக்கும். Fe2+ பொட்டாசியம் ஃபெரிசயனைடு யூஸ் பண்ணுற ஃபெரிசயனைடு நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? டேர்ன் புல்ஸ் ஐ அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற ப்ரிசிப்டேட் என்ன? டேர்ன் புல்ஸ் ப்ளூ ப்ரிசிப்டேட் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு Cu2+ நம்மளுக்கு என்ன? NH4OHோட போட்டேன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும்? டீப் ப்ளூ கலர் கொடுக்கும். அதை என்னன்னு சொல்லுவோம்? ரியேஜென்ட் பேர். ஓகேவா? நான் அந்தளவு குட் இல்லை, ஜெர்மன் ஸ்பானிஷ் அதெல்லாம் படிக்கிற அளவு. ஸோ ரியேஜென்ட் பேர். அடுத்து Pb2+ H2SO4ஓட போட்டோன்னா ஒயிட் PbSO4 பிரிசிபியேட் கிடைக்கும். அது என்னது? இட் இஸ் இன்சால்யூபிள் இன் HNO3. அடுத்து CO3 எடுத்துக்கிட்டோன்னா டைல்யூட் HCl CO2ஓட போட்டால் நம்மளுக்கு லைம் வாட்டராக மாறும். லைம் வாட்டர் டர்ன்ஸ் மில்கி. அதான் நம்மளுக்கு கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட். சல்ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் பேரியம் குளோரைட் ப்ளஸ் டைல்யூட் HCl போடுவோம். நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஒயிட் BaSO4 precipitate. Cl- பொறுத்த வரைக்கும் AgNO3 ப்ளஸ் டைல்யூட் HNO3ஓட ட்ரீட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒயிட் precipitate கிடைக்கும். அது எதில் சால்யூபிள்? சால்யூபிள் இன் NH4OH. ஆனால் AgBr பேல் எல்லோ, AgI எல்லோ. ஆனால் இது என்னது? AgBr வந்து நம்மளுக்கு இன்சால்யூபிள், AgIயும் இன்சால்யூபிள். ஆனால் AgCl மட்டும் நம்மளுக்கு என்னது? சால்யூபிள் இன் NH4.
AgCl மட்டும் soluble in NH4OH. நான் ஃப்ரெஷர் கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், ஆனால் பப்ளிக்கில் மார்க் போயிடுச்சு. ஸ்கூலில் வச்ச எல்லா எக்ஸாமும் 97, ஆனால் பப்ளிக்கில் 84 மார்க். நீட்டில் மார்க் எடுக்கணும் சார், ப்ளீஸ் ரிப்ளை. நேத்ரா, உனக்கு தான் சொன்னேனேம்மா என்னோடய ரொட்டீன். நான் ஆல்ரெடி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன். வீடியோ கொஞ்சம் முன்னாடி போய் பாரு. ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லாஸ்ட்டு NO3- நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? ப்ரௌன் ரிங் டெஸ்ட். FeSO4 எடுத்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட போட்டோன்னா ப்ரௌன் ரிங் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ப்ரௌன் ரிங் காம்ப்ளெக்ஸோட ஸ்ட்ரக்சரை நிறைய தடவை கொஷினில் கேட்டிருக்காங்க. அதை வந்து கேட்காம இருக்க மாட்டானுங்க. ரைட்? ஸோ நோட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நான் மூவ் பண்ணுறேன். அடுத்து என்ன சாப்டர் இது? எஸ், எனி ஐடியா? என்ன சாப்டர் இது? கெமிக்கல் பாண்டிங். அடுத்து நான் என்ன சாப்டர் மூவ் பண்ணுறேன்? கெமிக்கல் பாண்டிங். அப்போது நல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸோ மெயினான சாப்டர்ஸ் 60க்கு 60 வாங்கணும் அப்படின்னா டி அண்ட் எஃப் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து கொஷின் வரலாம், இல்லை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி, இல்லைனா கலரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். அப்போது மினிமம் 1 கொஷின் கண்டிப்பாக அதுலேருந்து இருக்கும். அடுத்து ஆட்டோமேட்டிக்காக எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ லாந்தனைட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதை பேஸ் பண்ணியோ இல்லை ஆக்டினைட்ஸை பேஸ் பண்ணியோ ஒரு கொஷின் இருக்கும். அப்போது நான் இப்போ காட்டின அந்த 6 பேஜை படித்தாலே உங்களால் கண்டிப்பாக 2 to 3 கொஷின் அட்டன் பண்ணிட முடியும். அடுத்து குவாடினேஷன் கெமிஸ்ட்ரி. இது கம்பேரிசன் உங்களுக்காக. அடுத்து குவாடினேஷன் கெமிஸ்ட்ரியில் இந்த டேர்ம்லேருந்து ஒரு கொஷின் வரலாம், இல்லைனா லைகண்ட் அதோட டென்டிசிட்டி எக்ஸாம்பிள் இதை வச்சு கண்டிப்பாக கொஷின் கேட்கலாம். அதே மாதிரி ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சருக்கு அட்லீஸ்ட் இங்கே நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் மட்டுமாவது பார்த்துட்டு போங்க. கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி இந்த ஜென்ரல் பாயிண்ட்ஸை வச்சு கொஷின் கேட்கலாம், இல்லைனா ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஹைபிரிடைசேஷனுக்கு என்னோட ஷார்ட்கட்டே போதும், கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் ஆர்டரை பேஸ் பண்ணி கொஷின் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் அந்த ஒரு 3 to 4 கொஷின் குவாடினேஷன் கெமிஸ்ட்ரியில் அட்டன் பண்ண முடியும். 15 கொஷின் தான் வரும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். டி அண்ட் எஃப் பிளாக் குவாடினேஷன் காம்பவுண்ட்ஸ் படித்தாலே கிட்டத்தட்ட 5 to 6 கொஷின் அட்டன் பண்ணிடலாம். அப்போ 6 கொஷின் ரெடியாச்சா? அப்போது அடுத்து வேறு என்ன சாப்டர் சார் ஷார்ட்டாக சொல்ல முடியும்? இது வந்து அயனைசேஷன் ஐசோமெரிசம். குவாடினேஷன் காம்பவுண்ட்ஸில் ஐசோமெரிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே நான் சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் என்னோட ரெகுலர் கிளாஸ் கவனித்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு பெரிய டேப்லர் காலம் கொடுத்துருப்பேன். அந்த பெரிய டேப்லர் காலம் ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, இதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸப்ஷன்ஸ் போதும். சார் நான் இது வரைக்கும் உங்கள் கிளாஸ் பார்த்து நீட் 2026 கெமிஸ்ட்ரியில் 160 மார்க் எடுத்திருக்கேன் சார். ஓகே, சூப்பர்மா. பட் ஆனால் இப்போது ரீநீட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, மார்க்கை பூஸ்டப் பண்ண பார். கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லையும் பார். ஓகேவா? உங்கள் ரெக்கார்டட் கிளாஸ் பார்ப்பேன் சார். ஓகே, ஆமாம். மார்னிங் கூட ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு, சார் நான் உங்கள் ரெக்கார்டட் கிளாஸ் பார்ப்பேன், வீட்டில் சொல்லிட்டாங்க, நான் உங்களுக்கு பே கூட பண்ணுறேன் சார், எனக்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் எனக்கு ஜூமில் டவுட்டு கிளாரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு ஒரு பொண்ணு. நான் வந்து அதுக்கு ஏமா நீ பேலாம் பண்ணுற, வாரத்தில் ஒரு நாள் ஒரு 1 hour ஃபோன் பேசுகிற மாதிரி தானே, நான் டவுட்டு கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ படிங்க, எனக்கும் தெரியுது. அதனால தான் நான் வந்து இப்போ வந்து கிளாஸ் வந்து பார்த்தோன்னா 35-40 பசங்களாம் பார்க்குறானுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது 2 வாட்சிங் 3 வாட்சிங் 4 வாட்சிங்னு இருக்கும் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில். அப்போ நிறைய பசங்க கேட்பாங்க, சார் என்ன சார் 2 வாட்சிங் நீங்கள் ஏன் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு. அப்போலேருந்து நான் சொல்கிறது ஒன்று தான், இன்றைக்கி வரைக்கும் நான் ரெஃபரன்ஸ் காட்டுற பேட்ச் என்னோட சம்மரன் பேட்ச் தான். ஆனால் அந்த சம்மரன் பேட்ச் நான் கிளாஸ் எடுத்தப்போ பசங்க எல்லாருமே வெறும் ஒரு 5 பசங்க 6 பசங்க அவ்வளோதான் இருக்கும். ஆனால் நான் என் ஃபுல் எஃபர்ட் போட்டு கிளாஸ் எடுத்தேன் இன்றைக்கி வரைக்கும். அதனால தான் நான் அடித்து சொல்லுவேன், அந்த வீடியோஸ் எல்லாம் நான் ரெஃபரன்ஸாகவும் சொல்கிறேன். அந்த வீடியோஸை இன்னமும் நிறைய பசங்க ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஜேஇ எக்ஸாமுக்கு கூட. நான் அதோட வியூஸ் எல்லாம் நேற்றி தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர்லாம் 25Kக்கு மேலே போயிருக்கு. ஸோ அதனால தான் சார் டுடே நோட்ஸ் கிளாஸ் நோட்ஸ் கிடைக்குமா? இன்றைக்கி கிளாஸோட இம்பார்ட்டண்ட்டே இங்கே நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை, இந்த நோட்ஸ் இருந்தாலே போதும். கரெக்டாக கண்டிப்பாக நான் நோட்ஸை வந்து என்ன பண்ணுவேன், நம்ம வாட்ஸ்அப் டெலகிராம் டிஸ்கஷன் குரூப் எல்லாத்துலேயுமே நான் நோட்ஸை ஷேர் பண்ணுவேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து
ஸோ இதுலேருந்தெல்லாம் கொஷின்ஸ் வரும். அடுத்து நம்மளுக்கு என்ன, ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அப்போ D&F பிளாக் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நம்ம மினிமம்னே வச்சுப்போம். 5 கொஷின் ஷார்ட்டாக பண்ணிட்டோம். ஏன்னா நான் ஒன்றும் கடவுள் இல்லை. 15 கொஷின் வரும்னா 5 கொஷின் பண்ணிடலாம். அடுத்து பேலன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷின் இருக்குது. அதில் ஒரு 8 கொஷினாவது பண்ணால் நல்லா இருக்கும்ல சார். அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண சாப்டர் என்ன, ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக கலரை வச்சு நம்மளுக்கு கொஷின்ஸ் வரும். இல்லைனா இந்த குரூப்பை வச்சு கேட்பான். நம்மளுக்கு இது என்ன குரூப்பில் வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பான். இல்லைனா கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டை வச்சு கொஷின்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஷின் ஷார்ட்டாக வரும், டஃப்பான பேப்பர்னாலும். ஸோ கண்டிப்பாக நம்மளால் D&F பிளாக் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி இன்றைக்கி நான் என்ன இந்த ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்துருக்கேனோ இந்த லெக்சரில், இதை கரெக்டாக படித்தாலே உங்களால் அதில் ஒரு 5 1 6 to 7 கொஷின் ஷார்ட்டாக எழுத முடியும். அடுத்து வேறு என்ன சாப்டர், வெயிட்டேஜான சாப்டர், கெமிக்கல் பாண்டிங். அடுத்து என்ன சாப்டருக்கு வரேன், கெமிக்கல் பாண்டிங். ஏன்னா கெமிக்கல் பாண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கெமிக்கல் பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி சீக்கிரம் பண்ணலாம். ஆல் யுவர் லெக்சரர் ஹேவ் சம் சார் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். டாக்டர் H. குமார். ஓகேம்மா, நன்றி. நேத்ரா அன்பரசன் 2 வாட்சிங் அப்போது நான் இருந்திருக்கேன் சார். போர்டுக்கு டவுட்டுக்காக வந்தேன். ஓகே ஓகே, புரியுது. டெலகிராம் நேம் சார் PW தமிழ்நாடு டிஸ்கஷன் குரூப் ராமா, அதில் இருக்கும். ஸோ போய் பாருங்கள். ஓகே, இப்போது கெமிக்கல் பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க எல்லாருக்குமே ஹைபிரிடைசேஷன்லாம் இந்நேரம் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் அந்த NCERT புக்கில் இருக்க மாலிகுலுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதும். எங்கே நம்ம லாக் ஆகுறோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் இதெல்லாம் வச்சு கேட்கும்போது தான். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். NH3 NF3 எதுக்கு பாண்ட் ஆங்கிள், NH3க்கு இது அதிகம், NH3க்கு அதிகமாக இருக்கும். H2O H2S எதுக்கு பாண்ட் ஆங்கிள் அதிகம், H2Oக்கு அதிகமாக இருக்கும். PCl3 NCl3 NCl3க்கு அதிகமாக இருக்கும். அடுத்து CO2 SO2 எதுக்கு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும், CO2க்கு அதிகமாக இருக்கும். NO2 NO2 மைனஸ் இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது, JE மெயின்ஸில் கேட்ட கொஷின். என்ன தெரியுமா கேட்டிருந்தா, ஒரு மொக்கையான ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், NO2 மைனஸ் பாண்ட் ஆங்கிள், NO2 பாண்ட் ஆங்கிள், அதே மாதிரி NO2 ப்ளஸ் பாண்ட் ஆங்கிள், இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தான். அப்போது பாண்ட் ஆங்கிள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். NO2 மைனஸ் NO2க்கு பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். ClF3 நம்மளுக்கு என்னது, டி ஷேப், பாண்ட் ஆங்கிள் என்னது 87.5, அதாவது லெஸ் தேன் 90 டிகிரி. இதில் இதை மட்டும் கேட்காம நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ரீசன் கேட்க சான்சஸ் இருக்குது. என்ன ரீசன்ஸ், இங்கே ஏன் NH3 அதிகமாக இருக்குது, ஏன்னா Fல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், எலக்ட்ரோ நெகட்டிவ், ஃப்ளூரின் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போது பாண்ட் பேரை நம்மளுக்கு தள்ளிவிடும். ஸோ அதனால் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் NF3ல. அதே மாதிரி சல்ஃபர் H2Sன்னு வரும்போது சல்ஃபர் லார்ஜர் இன் சைஸ், அதனால பாண்ட் பேர்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதிகமாக தள்ளி இருக்கும் சல்ஃபரை விட. அப்போ லெஸ் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன். NCl3 லார்ஜாக இருக்குது, ஏன், N வந்து ஸ்மால், அப்போ லோன் பேர் வந்து மோர் கான்சன்ட்ரேட்டட். அப்போ பாண்ட் பேர் என்ன பண்ணும், புஷ் ஆகும் டுகெதர். CO2 லீனியர், CO2 என்ன, sp ஹைபிரிடைசேஷன், SO2 என்ன, sp2 வித் லோன் பேர் ஆன் S. NO2 ஏன் லார்ஜராக இருக்குது, NO2ல வந்து ஆட் எலக்ட்ரான்ஸ், அதாவது நாட் ஃபுல் லோன் பேர் இல்லை. ஆனால் NO2 மைனஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபுல் லோன் பேர் இருக்குது. அப்போது லோன் பேர் நம்மளுக்கு புஷ் ஆகும் ஹார்டரா. அடுத்து ClF3 டி ஷேப், 2 ஆக்சியல் லோன் பேர் இன் sp3d கம்ப்ரஸ் ஈக்குவட்டோரியல் FCLF ஆங்கிள். ஸோ 2 ஆக்சியல் லோன் பேர், இது நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக, ஆக்சியல் பாண்ட் ஈக்குவட்டோரியல் பாண்ட், அந்த ரீசன் எழுதியிருக்கேன். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். அடுத்து கண்டிப்பாக பாண்ட் ஆர்டரை வச்சு கொஷின் கேட்பாங்க. பாண்ட் ஆர்டருக்கு நம்மளுக்கு ஷார்ட்கட்டெல்லாம் தெரியும், ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னது, மாலிகுல், இது என்னது, மாலிகுலார் ஆர்பிட்டால் கான்ஃபிகரேஷன், அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான் எங்கே எழுதியிருக்குன்னு எழுதியிருக்கேன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் நேச்சர். இது என்னது சார், பாண்ட் ஆர்டர் எழுதியிருக்கேன். அதே மாதிரி அது ஸ்டேபிளா இல்லையான்றதும் எழுதியிருக்கேன். ஒரே பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
சார் அந்த NO2 பாண்ட் ஆங்கிள் ஆர்டர் தானே கேட்டாங்க மேட்ச்சில். மேட்ச் இட்டுன்னு சொல்லி ஜேஇயில் அந்த NO2 பாண்ட் ஆங்கிளை தான் கேட்டாங்க. உங்களுக்கு கேட்டால் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துருங்க. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் பாண்ட் ஆங்கிளை நான் போட்டேனே இன்றைக்கி செஷனில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கிளியராக இருக்கா? எஸ். ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன மாலிகுலார் சிஸ்டம்? H2, He2, Li2, B2, C2, N2, O2, O2 plus, O2 minus, O2, 2 minus, F2, NO, NO plus, CN minus. இது ஓகே சார். பாண்ட் ஆர்டர் கூட ஷார்ட்கட் தெரியும். நம்ம பையன் சபரிஷ் சொல்லியிருந்தான், நம்ம ஸ்டூடெண்ட் தான் சபரிஷ் சொல்லியிருந்தான், சார் ஒரு சார் ECG மாதிரி போட்டு சொல்லி கொடுத்தாரா, அதை நான் ஃபாலோ பண்ணவா? ஃபாலோ பண்ணு. இல்லை சார், வேறு ஒரு சார் வந்து ஒரு 2 எலக்ட்ரானாக கம்மியாச்சுன்னா பாண்ட் ஆர்டர் 1 கம்மி ஆகும்னு சொல்லி கொடுத்தாரு சார். ஃபாலோ பண்ணு. எல்லாமே கரெக்டு தான். நீங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணலாம். அதனால் நீ யார்கிட்ட படிக்கிறியோ அந்த பாண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணு. அதுதான் நிஜம். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸாமில் எதை கேட்க சான்சஸ் இருக்குது? நம்மளுக்கு சும்மா இல்லாமல் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கேட்பான். அங்கே தான் அவனுங்க வைக்கிற செக்கே. இப்போது எல்லாருக்குமே அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போது இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்மளுக்கு என்ன பண்ணிடலாம்? எக்ஸாமில் கொஷினாக கேட்டுடலாம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிட்டோன்னா H2 அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? சிக்மா 1s ஸ்கொயர். He2க்கு சிக்மா 1s ஸ்கொயர், சிக்மா ஸ்டார் 1s. Li2க்கு சிக்மா 2s ஸ்கொயர், B2 பை 2p ஸ்கொயர், C2 பை 2p4, N2 சிக்மா 2p2 பை 2p4. O2க்கு என்ன வந்திருக்கு? பை 2p2, O2 ப்ளஸ் பை ஸ்டார், இது பை ஸ்டார் 2p1, O2 மைனஸ் பை ஸ்டார் 2p3. எல்லாத்துக்கும் வெளியில் இருக்கிறத எழுதியிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. CN மைனஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்னது? ஐசோ எலக்ட்ரானிக் வித் N2. NO ப்ளஸ் அப்படின்றது இட் இஸ் சேம் ஆஸ் N2. அப்போது பாண்ட் ஆர்டர் இங்கே கொடுத்துருக்கேனா? பாண்ட் ஆர்டர். ஸோ பாண்ட் ஆர்டர் இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிக் நேச்சர் எதுக்கு? MO கான்ஃபிகரேஷன் ஞாபகம் இருந்தால் நம்ம ஈஸியாக எழுதலாம். அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கா, அப்போ அது என்னது? பேரா இருக்கும், டயாமேக்னெட்டிக். 2 எலக்ட்ரான் 1sல 2 எலக்ட்ரான் இருக்குது, அப்போது டயாமேக்னெட்டிக். இங்கே பார்த்தோன்னா பை 2p2 அப்படின்னா சிக்மா 2s 2 நம்மளுக்கு டயாமேக்னெட்டிக். ஆனால் இது ஏன் சார் இங்கே மேக்னெட்டிக் நேச்சர் போடலை அப்படின்னு கேட்டேன்னா, இது என்னது? பாண்ட் ஆர்டர் 0. பாண்ட் ஆர்டர் 0னா என்னது? ஸ்டேபிள் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அதை பேஸ் பண்ணியுமே ஒரு வருஷம் அசர்ஷன் ரீசன் கேட்டிருந்தாங்க. இதில் பை 2p2 நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்கும்? இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். பை 2p4 எப்படி இருக்கும்? 1 2 3 4. நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பை 2p4 1 2 3 4. இப்போ புரியுதா ஏன் டயாமேக்னெட்டிக் பேராமேக்னெட்டிக்னு? O2 2p2 நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 1 2. அப்போ பேராமேக்னெட்டிக். O2 ப்ளஸ் நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணாலும் நம்மளுக்கு என்னது? பேராமேக்னெட்டிக் தான். O2 மைனஸ் நான் ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணாலும் எனக்கு பேராமேக்னெட்டிக் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. O2 ப்ளஸ் O2 மைனஸ் எல்லாமே நம்மளுக்கு பேராமேக்னெட்டிக். நான் இன்றைக்கி எங்கேயாவது இன்டர்வியூ போனாலும் இதை தான் கேட்பாங்க. இதை தவிர வேறு எதுவும் எனக்கும் தெரியாது. ஆனால் O2 2 மைனஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்னது? டயாமேக்னெட்டிக். இதெல்லாம் எக்ஸாமில் உட்காந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக லெஸ் தேன் 30 செகண்ட்ஸ் இதெல்லாம் மைண்டில் அப்படியே இருக்கணும். என்கிட்ட யாராவது வந்து O2 ப்ளஸ் என்ன நேச்சர் அப்படின்னா கண்ணமுடின் பேராமேக்னெட்டிக்னு அடிப்பேன். ஏன்னா இதெல்லாம் அப்படியே ரிஜிஸ்டராக இருக்கணும். சொல்கிறது புரியுதா? அதே மாதிரி F2ன்றது என்னது? டயாமேக்னெட்டிக். ஏன்னா சிக்மா 2p. அடுத்து NO நம்மளுக்கு என்னது? பை 2p. அடுத்தது NO ப்ளஸ் டயாமேக்னெட்டிக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்டெபிலிட்டி. H2 ஸ்டேபிள். நான் சொன்ன மாதிரி பாண்ட் ஆர்டர் 0னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். Li2 எக்ஸிஸ்ட். ஓகே, இதிலலாம் நான் எதுவும் சொல்ல விரும்பலை. எஸ், இதெல்லாம் ஃபைன். கிளியரா? ஸோ பாண்ட் ஆர்டர் அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கரெக்டாக பார்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே. ரைட், நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட்டு இது எத்தனை பேருக்கு தெரியும்? டெல்மி, இது எத்தனை பேருக்கு தெரியும்? MOT தியரின்றதுனால தான் இது நம்மளுக்கு என்னது? வெரி வெரி இம்பார்ட்டண்ட். C2 பாண்ட் ஆர்டர் 2 கரெக்டா? C2 பாண்ட் ஆர்டர் 2. யூஸ்வலாக ஒரு டபுள் பாண்ட்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம்? ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும், ஒரு பை பாண்ட் இருக்கும். அப்போது
ஒரு சிக்மா பாண்ட் பை பாண்ட் இருக்கா சார்? C2ல பாண்ட் ஆர்டர் 2 தான். ஆனால் அதில் என்ன இருக்காது? நோ சிக்மா பாண்ட். ஏன்னா அந்த 2 பாண்டுமே நம்மளுக்கு என்னது? பை பாண்டு தான். ஏன் சார் 2 பாண்டுமே பை பாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினான ரீசன் என்ன அப்படின்னா இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினான ரீசன் என்ன? கார்பனை எடுத்துப்பாரு. எனக்கு எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? எல்லா எலக்ட்ரானுமே பையில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஒன்லி பை பாண்ட், நோ சிக்மா பாண்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்சிஆர்டியில் இருக்குது சார். எஸ். ஸோ இப்போ புரியுதா? இன்றைக்கி எக்ஸாம் ரிவிஷன்னு நான் அதனால தான் என்சிஆர்டியை ரெஃபரன்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வரேன் எல்லாத்தையுமே. ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். டன். எஸ். அண்டர்ஸ்டுட் சார். சார் ஆக்சுவலாக நீங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணுறீங்க. ஆமாண்டா ஜெய், அதையே இப்போ தான் நீ கண்டுபிடிக்கிறியாடா? ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொஷின் கேட்கலாம் கெமிக்கல் பாண்டிங்கில் அப்படின்னா, இது கெமிக்கல் பாண்டிங்கா? நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு வரேன். அப்போது கெமிக்கல் பாண்டிங்கை முடிச்சு விட்டுறேன். இப்போ வரைக்கும் என்னென்ன சாப்டர்ஸ் நம்ம பார்த்தோம்? ஃபஸ்ட்டு டி பிளாக் நம்ம பார்த்ததுலேருந்து ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதா? ஹானஸ்ட்டாக பேசுங்க. அதே மாதிரி எஃப் பிளாக் ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அடுத்தது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், வெயிட்டேஜ் அதிகம், நான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், 3 கொஷின் வரும். ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதா? அடுத்து கெமிக்கல் பாண்டிங், வெயிட்டேஜான சாப்டர், 3 கொஷின் கிட்ட வரும். ஸோ கெமிக்கல் பாண்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்தே 3 கொஷின் வரும். அப்போது 3, 6, 7, 8, 9 கொஷின் முடிச்சாச்சு. இன்ஆர்கானிக்கில் மொத்தமே வர்றது 15 கொஷின் தான். அதில் எத்தனை முடிச்சிருக்கோம்? 9 கொஷின் முடிச்சிருக்கோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா வர்ணா. யாரா அவன் நடுவில் வந்து ஜெயிலர் 2 அப்டேட்? நீங்கள் மாஸ் சார் ஜெயிலர் 2 அப்டேட்டா? ஏண்டா என்னடா ஜெயிலர் 2 அப்டேட்டு? ஜெயிலர் 2 அப்டேட் வந்துருச்சா? சொல்லு, மூவிக்கு போவோம் ஜாலியாக. நீட் எக்ஸாம் எல்லாம் முடிச்சாச்சுல. ஓகே. ஸோ கெமிக்கல் பாண்டிங் 3 கொஷின். அப்போ மொத்தம் எத்தனை? 9 கொஷின் அட்டன் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு எத்தனை இருக்குது? இன்னும் ஒரு 6 கொஷின். அந்த 6 கொஷினில் ஆக்சுவலாக பார்த்தோன்னா டி அண்ட் எஃப் பிளாக்லேயே நம்மளுக்கு எத்தனை கொஷின் வரணும்? 2 கொஷின் வரும். இதில் 1 more கொஷின்ஸ் வரும். இப்படி தான் வரும். பட் இருந்தாலும் நான் மினிமம் வைக்கிறேன், நான் வந்து மேக்ஸிமம் வைக்கிறேன். 9 கொஷின். அப்போது சும்மா சார், ஆடா பாவி. இங்கே பேர் உடனே டைகர்க்கா ஹுக்கும் சார். ஆமாம், 1 டவுட் சார். என்னம்மா கேளு. அப்போது நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குற சாப்டர் என்னது? பி பிளாக் எலமெண்ட்ஸ். பி பிளாக் எலமெண்ட்ஸில் நான் ஆல்ரெடி சார், நீங்கள் ஆல்ரெடி டேப்லர் காலம் தான் கொடுத்துட்டீங்களே. நான் டேப்லர் காலம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் பி பிளாக் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டேப்லர் காலம் படித்தாலே போதும். இருந்தாலும் கொஷின் சால்வ் பண்ணும்போது சில பசங்களுக்கு டஃப்பாக இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு என்னது? குரூப் 13. என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்கேன்?
போரான் இஸ் நாட் ஈக்குவல் டு அலுமினியம். போரான் நம்மளுக்கு என்னது மெட்டலாய்டு, ஸ்மால் ஹை சார்ஜ் டென்சிட்டி இருக்கும். செகண்ட் பீரியட் அனாமலி, நோ டி ஆர்பிட்டால். அதே மாதிரி டைகனல் ரிலேஷன்ஷிப் போரானுக்கும் சிலிக்கானுக்கும். ஏன் ரெண்டுமே செமிகண்டக்டர், அசிட்டிக் ஆக்சைடு, அது என்ன ஃபார்ம் பண்ணும் ஹைட்ரைட் ஃபார்ம் ஆகும். சிமிலர் சார்ஜ் ரேடியஸ் ரேஷியோ. இனர்ட் பேர் எஃபெக்ட்ன்றதுனால தாலியம் +1 தான் ப்ரிஃபர் பண்ணோம். அதனால TL+ இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் TL3+. இனர்ட் பேர் எஃபெக்ட்னா நம்ம எல்லாருக்குமே என்னன்னு தெரியும், புவர் ஷீல்டிங் ஆஃப் இன்னர் எலக்ட்ரான். அதனால ஆட்டோமேட்டிக்காக நியூக்ளியஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை அப்படியே அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால அது வந்து ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாது. அப்போது 6s2 இனர்ட் பேர் எஃபெக்ட் இன் ஹெவி எலமெண்ட் 6s2 மறந்துடாத தாலியம். அதே மாதிரி ஏஎல் வந்து ரியாக்ஷனே நடக்காது எதில் HNO3 வந்ததும். கரெக்டாக நம்மளுக்கு ரியாக்ஷனே நடக்காது. அப்போது ஏஎல் பாசிவேஷன் பை HNO3. எதனால் கான்சன்ட்ரேட்டட் HNO3 நம்மளுக்கு எதை டிசால்வ் பண்ணாது, அலுமினியமை டிசால்வ் பண்ணாது. ஏன் நம்மளுக்கு என்ன ஃபார்மேஷன் நடக்கும், ஆக்சைடு லேயர் ஃபார்மேஷன் அங்கே நடக்கும். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கேலியம்க்கு என்ன இருக்கும், லோவர் மெல்டிங் பாயிண்ட் தேன் இண்டியம். அப்போது கேலியம் நம்மளுக்கு எங்கே மெல்ட் ஆகும், அட் 29.8 ரூம் டெம்பரேச்சர். அதாவது கொஞ்சம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிக் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேலியம். என்ன ரீசன், யூனிக் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேலியம். இது வந்து ரீசன். ஓகேவா, எதனால நம்மளுக்கு இப்படி நடக்குதுன்றதுக்கு ரீசன். ஸோ குரூப் 13 பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, கிளாஸ் 6 o'clock ஸ்டார்ட் ஆச்சு ராமா. ஸோ எல்லா இம்பார்ட்டண்ட்டுமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ், ஸோ ரீசன் குரூப் 13 ரைட். நோட் பண்ணியாச்சா, நோட் பண்ணிக்கங்க, நானுமே நோட்ஸ் அனுப்புவேன். அடுத்து வேறு என்ன கேட்கலாம், நான் சொன்னேன்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கொஷின் வரக்கூடிய இடம் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். அப்படி என்ன கேட்பாங்க, N2O, NO, N2O3, NO2, N2O5. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லைன்னா அது நேச்சர், அதோட ஷேப்பு, அதே மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுத்துருக்கேன், நியூட்ரலாக அசிடிக்கான்றதை கொடுத்துருக்கேன், லீனியர் பென்ட்டு. ஏன் இந்த ஆங்கிள் பென்ட் 134 ஞாபகம் இருக்கா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தான் JEE மெயின்ஸ்லேயே மேட்ச் ஷீட்டில் கேட்டாங்க. அதே மாதிரி N2ஓட ப்ராப்பர்ட்டி என்ன, லாஃபிங் கேஸ், அனஸ்தட்டிக், சப்போர்ட்ஸ் கம்பஷன். NOன்றது கலர்லெஸ் பேராமேக்னெட்டிக் ஆட் எலக்ட்ரான் இருக்கும், NO2 வித் O2. N2O3ன்றது ஆன்ஹைட்ரைட் ஆஃப் HNO2. NO2 ப்ரௌன் கேஸ், அது வந்து டைமரைஸ் ஆகும் N2O4. N2O5 எடுத்துக்கிட்டோன்னா அது என்னது, ஆன்ஹைட்ரைட் ஆஃப் HNO3. அது பேசிக்காக என்னது, ஸ்ட்ராங் ஆக்சிடைசர். பி பிளாக் உங்கள் லெக்சர் மட்டும்தான் பார்த்தேன், ஆனால் என்னால் எல்லா கொஷினும் அட்டன் பண்ண முடியுது. ஓகே, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ராமா, நன்றி. கிளியரா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், அர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். நம்மளுக்கு எதை பற்றி கொஷின் கேட்கலாம்? ஸோ குரூப் 14 நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நம்மளுக்கு குரூப் 14 குரூப் 15ல் நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், அர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதே மாதிரி அதோட ஸ்டேட் கேஸாக இருக்கும், ஃபாஸ்பரஸ் சாலிடாக இருக்கும், சாலிட் மெட்டலாய்ட், சாலிட் மெட்டலாய்ட், மெட்டல். அதே மாதிரி இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதோட ரெஸ்பெக்டிவ் ஆக்சைட்ஸ். ரைட், ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் இதையும் பார்த்துக்கங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், கிளாஸில் டீட்டெயிலாக நடத்தியிருக்கேன். நான் கொடுத்த டேப்லர் காலமை படித்தாலே போதும். டேப்லர் காலத்தை பார்க்குறதோட இதையும் ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு போங்க, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஆர்த்தோஃபாஸ்போரிக், ஆர்த்தோஃபாஸ்போரஸ், ஹைப்போஃபாஸ்போரஸ், பைரோஃபாஸ்போரிக். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான் கொஷின் பேப்பர் செட்டர், இந்த நேமை வச்சு கொஷின் கேட்டுருவான். இப்படி நேமை வச்சு கொஷின் பேப்பர் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், டஃப் ஆகிடுது. 2025 15 குரூப் கேட்டிருந்தாங்க, எஸ்மா சித்ரா நோயல். அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி கிளாஸ் உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஐ திங்க் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இது மோர் தேன் சஃபிஷியன்ட். ஏன்னா போய் நம்ம சொல்லி ஏமாற்றக்கூடாது 2 hours இப்படி பண்ணிடுறேன் அப்படின்னு. ஸோ உண்மையிலேயே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இது பண்ணால் போதும். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது நல்லா இருக்குது சார் அப்படின்னா என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் அடுத்து என்ன பண்ணுவேன், நாளைக்கு ஃபிசிக்கல், நாளான்னைக்கு ஆர்கானிக், அந்த மாதிரி வந்துடுவேன். ஸோ எல்லாத்தையுமே முடித்து தூக்கி போட்டுடலாம்.
ஓகே. ஆர்த்தோஃபாஸ்போரிக் என்ன நம்மளுக்கு H3PO4, ஆர்த்தோஃபாஸ்போரஸ் H3PO3, ஹைப்போஃபாஸ்போரஸ் அப்படின்றது H3PO2, பைரோஃபாஸ்போரிக் H4P2O7. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அதோட பேசிசிட்டி நேச்சர் ட்ரைபேசிக்கா, டைபேசிக்கா, மோனோபேசிக்கா, என்னது டெட்ரா பேசிக். அதே மாதிரி ஆல் 3H ரீப்ளேசபிள் ஆர்த்தோஃபாஸ்பாரிக்கில். இதில் ஒரு pH பாண்ட் இருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதில் 2 pH பாண்ட் இருக்கும், நான் ரீப்ளேசபிள். 2 ஃபாஸ்பரஸ் ஆட்டம் இருக்கும், நோ pH பாண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இங்கே என்ன சார் எழுதியிருக்கீங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், என் ஃபேக்டர்னு எழுதலாம், இல்லைனா ஆசிட். கரெக்டா? அதோட பெசிசிட்டி எழுதியிருக்கேன். ரைட்? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைட்? clear? Right? Okay. Next, oxyacids of sulfur. Sulfurous acid, sulfuric acid, oleum அப்படினா pyrosulfuric, thiosulfuric acid, peroxo disulfuric acid, peroxo monosulfuric acid. அதோட ஃபார்முலா H2SO3, H2SO4, H2S2O7, H2S2O3, H2S2O8, H2SO5. அப்போ அதே மாதிரி அதோட நான் என்ன சொல்லியிருக்கேன், we will be getting the corresponding oxidation state. அதே மாதிரி இங்க என்ன, it is unstable reducing agent. Sulfuric acid, king of chemical, dehydrating, strongly acidic. Oleum, H2SO4 plus SO3 formed in contact process. இந்த மாதிரி அப்ளிகேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோவிங்கில் ஃப்ரேம் பண்ணுவானுங்க இதெல்லாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹைப்போவோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, Na2S2O3. அதுதான் நம்மளுக்கு என்னது ஹைப்போ. அது என்னது ஃபிக்சரின் ஃபோட்டோகிராஃபி. அதே மாதிரி பெராக்சோ டைசல்ஃபியூரிக் கண்டைன்ஸ் ஓஓ பெராக்சி பாண்ட். அதுதான் என்னது மார்ஷல் ஆசிட். அதே மாதிரி கேரோஸ் ஆசிட், அதுலேயும் நம்மளுக்கு என்ன இருக்கும், பெராக்சி பாண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் குரூப் 17க்கு வந்துட்டேன். ஹாலஜன் ஃபேமிலி. குரூப் 17 ஹாலஜன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பார்த்தோன்னா எஃப்எஃப் பாண்ட் நம்மளுக்கு என்ன இருக்கும், வீக்கராக இருக்கும் சிஎல்சிஎலை விட. சிஎலுக்கு தான் ஹையர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. சிஎலுக்கு தான் எது அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளூரின் நம்மளுக்கு என்னது, இட் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ். ஃப்ளூரின் cannot show பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஏன், ஃப்ளூரின் வந்து ஆல்வேஸ் என்னது -1 தான். ஹெச்எஃப் அப்படின்றது வீக் ஆசிட், ஹெச்ஐ அப்படின்றது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். ஸோ ஆர்டர் எழுதியிருக்கேன். ஏன் ஹெச்எஃப் வீக் ஆசிட், அதோட பிகே வேல்யூ என்ன 3.17. எஃப் இஸ் ஆல்வேஸ் -1 ஆர் 0. எஃப் வந்து மோர் ரியாக்டிவ். ஏன் வீக் எஃப்எஃப். ஏன் F2 வந்து மோர் ரியாக்டிவ், ஏன் வீக் எஃப்எஃப், ஏன்னா ஸ்மால் சைஸ் இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் இருக்கும். என்ன நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இன்டர் எலக்ட்ரானிக் ரிபல்ஷன். அதே மாதிரி குளோரினுக்கு தான் ஹையர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ இருக்கும். குளோரினுக்கு வேல்யூ என்ன -349, ஃப்ளூரினுக்கு -328. எஃப்எஃப் பாண்டு தான் வீக்கர் 158 242. என்ன நான் இங்கே சொன்னேன்ல, இன்டர் எலக்ட்ரானிக் ரிபல்ஷன். ஸ்மால் எஃப் ஆட்டம் லோன் பேர் ரிபல்ஷன். F2 ஸ்மால், எஃப்எஃப் பிரேக்ஸ் ஈஸிலி, மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். எஃப்ஆல ஏன் நம்மளுக்கு ஆல்வேஸ் இட் இஸ் -1, ஏன் வேறு எதுவும் ஃபார்ம் ஆகாது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எஃப்ல நம்மளுக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகில்லை, நோ டி ஆர்பிட்டால்ஸ். அதில் டி ஆர்பிட்டால் ப்ரெசென்ட் ஆகில்லை, அதனால நம்மளுக்கு ஆக்டெட் எக்ஸ்பேண்ட் ஆகாது. அதே மாதிரி ஏன் ஹெச்எஃப் வந்து வீக் ஆசிட், ஏன்னா ஹைட்ரஜன் ஈஸியாக வராது. ஆசிட்னா ஹைட்ரஜனை கொடுக்கணும், இங்கே ஹைட்ரஜன் நம்மளுக்கு ஈஸியாக வராது. என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஹெச்எஃப் ஸ்மால் சைஸ்ன்றதுனால இட் ரெசிஸ்ட் அயனைசேஷன். அதே மாதிரி ஹெச்எக்ஸ் பாண்ட் ஸ்ட்ரென்த் எனக்கு டிக்ரீஸ் ஆகும், ஏன்னா சைஸ் பெருசாகுதுல. ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் வரும்போது மேலேந்து கீழே மூவ் பண்ண சைஸ் பெருசாகும். சைஸ் பெருசாச்சுன்னா ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்குமா, அப்போ ஈஸியாக பாண்டு உடஞ்சிருமா, அவ்வளோதான் மேட்ரு. அப்போது ஈஸியாக H+ வெளில வந்துருமா. அதனால தான் நம்மளுக்கு எது ஹைலி அசிடிக், HI, HBr, HCl, HF. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைட்? ஸோ அதுக்கு அடுத்து
நெக்ஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா, நான் ரொம்ப நேரம் டார்ச்சர் பண்ண மாட்டேன், இன்னும் ஒரு 3 பேஜ் தான். நெக்ஸ்ட்டு தயவு செஞ்சு ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் குளோரின் கண்டிப்பாக எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் குளோரினை பொறுத்த வரைக்கும் என்ன, ஹைப்போக்ளோரஸ். ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறானோ இல்லையோ, ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ. ஹைப்போக்ளோரஸ், குளோரஸ் ஆசிட், குளோரிக் ஆசிட், பெர்க்ளோரிக் ஆசிட். அதே மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1357. எது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்? பெர்க்ளோரிக் ஆசிட் தான் ஸ்ட்ராங்கஸ்ட். அதுக்கப்புறம் தான் HLO3, HLO2, HOCl. எதனால நம்மளுக்கு தெரியும், அசிடிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட். எப்போ? இஃப் யூ ஆர் டீலிங் வித் ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் சேம் மெட்டல் எலமெண்ட். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், அசிடிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே மாதிரி வீக்கஸ்ட் ஆசிட், அப்போ அது என்ன பண்ணும், ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசர். வீக் ஆசிட் ஸ்ட்ராங், இது வந்து வீக்கஸ்ட் ஆக்சிடைசர். ரைட், ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் குளோரின். நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். இந்த இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஷேப் கொஷின் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸை பேஸ் பண்ணி என்ன கேட்கலாம், ஷேப்ஸ் வந்து கேட்கலாம். XX டேஷ், XX3, XX5, XXS. இதில் ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும், என்னது, சென்ட்ரல் ஆட்டம் எப்பயுமே நம்மளுக்கு என்ன சைஸில் இருக்கும், சென்ட்ரல் ஆட்டம் இஸ் ஆல்வேஸ் பிக்கர் இன் சைஸ். எதை விட, டெர்மினல் ஆட்டமை விட. எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா CLF, Cl தான் பிகர் சைஸ். புரோமின் F, புரோமின் தான் பிகர் சைஸ். அயோடின் குளோரின், அயோடின் தான் பிகர் சைஸ். அயோடின் புரோமின், அயோடின் தான் பிகர் சைஸ். எல்லாத்துலேயுமே பார்த்தேன்னா சென்ட்ரல் ஆட்டம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், பிகர் சைஸில் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஷேப் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். XX டேஷ்ன்றது லீனியர், இது T ஷேப், ஸ்கொயர் பிரமிடல், பென்டகோனல், பை பிரமிடல். வெறும் X-7 எது பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரே எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன அப்படின்னா IF7. நோட் பண்ணி வச்சுக்கோ, எது மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள், IF7 தான் நம்மளுக்கு இட் இஸ் எக்ஸாம்பிள். எஸ் ஜெய், ஐ நோ யூ. மேம் கிளாஸா? மேம் வந்திருக்காங்களா நம்ம கிளாஸ்க்கு? மேம் வரமாட்டாங்க பாவம், மேமுமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஓ ஜெய்யா, ஓ ஜெய் நீ தான். ஓ அங்கே வந்து கிளாஸ் லீடர் வேற வச்சுருக்காங்களா அவங்க? ஆனால் பாவண்டா, மேமுமே ரொம்ப பாவண்டா. ஆக மொத்தத்தில் எல்லாருமே நீட்டு அப்பாடா ஒரு வழியாக முடிஞ்சிச்சின்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் தெரியாதனமாக ரீநீட்டுன்னு வந்து எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்கடா, இன்க்ளூடிங் மீ. ஓகே, ஸோ IF7 மட்டும்தான் பாசிபிள். அடுத்து லாஸ்ட் ஒரே ஒரு கொஷின் எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னா, ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் ஜெனான் காம்பவுண்ட்ஸ். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெனான் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க பாவம் சார், உண்மைதான். ஹார்ட் ஒர்க். எஸ், ஸோ ஜெனான் காம்பவுண்ட்ஸ், ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெனான் காம்பவுண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஜெனான் காம்பவுண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். என்னென்ன ஜெனான்ஸ் காம்பவுண்ட்ஸ்? XCF2, XCF4, XCF6, XCO3, XCO4, XCOF4, XCO2F2. அப்போது இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஹைப்ரிடைசேஷன். ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஹைப்ரிடைசேஷன் கூட நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி அதோட ஷேப்ஸ், லீனியர், ஸ்கொயர் பிளேனார், டிஸ்டார்டட் ஆக்டாஹீட்ரல், பிரமிடல், டெட்ராஹீட்ரல். அதே மாதிரி எஸ் ஐ கிவன் சம் ரீசன்ஸ் ஆல்சோ. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பீக்கில் போயிட்டு ரிலாக்ஸ் வந்து திருப்பியும் பீக்கில் போகிறோம் சார். அதுதாம்மா நடக்குது. எஸ் ட்ரூ. எஸ் எஸ் clear? Anybody is having any doubts? Yes.
ஜெனான் காம்பவுண்ட்ஸில் யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ். இது என்ன சார் நடுவில் நம்பர்? இது என்னது நம்மளுக்கு? பாண்ட் பேர், லோன் பேர், ஷேப்பு, ஜஸ்ட் நோட்ஸ், அவ்வளோதான். ரைட். அப்போது ஆட்டோமேட்டிக்காக யக்கீன் கிளாஸ் எனக்கு தெரிஞ்சு ஜூன் லாஸ்ட்டில் இல்லைனா ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். அருமையான லெக்சர் சார், நன்றிம்மா. ஸோ இதோடு நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அப்போது மறுபடி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த கிளாஸ் பார்த்தீங்கனாலே பி பிளாக் எலமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். என்டையர் பி பிளாக் எலமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். கெமிக்கல் பாண்டிங் கவர் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி கவர் பண்ணியிருக்கேன். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். டி அண்ட் எஃப் பிளாக். ஸோ 5 மெயினான ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நோட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் கிளாஸ் கவனிக்க முடியல சார், நான் வந்ததே லேட்டு சார் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தயவு செஞ்சு இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்கள், மேக் யூஸ் ஆஃப் இட். வெறும் ப்ரிசைஸாக எக்ஸாமில் என்ன வரும் அதை தான் இங்கே நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் நோட்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், 15க்கு 15ன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். 15க்கு 15 வந்து நான் வந்து கொடுக்கலாம் முடியாது. ஸோ இன்ஆர்கானிக்லேருந்து 15 கொஷின் வரும். ஆனால் இன்றைக்கி இந்த கிளாஸ் நோட்ஸ் ஒரு 30 பேஜ் நோட்ஸ் இருக்குது, 30 ஸ்லைடு. இந்த 30 ஸ்லைடை நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா 15க்கு ஷார்ட்டாக 12 கொஷின் கிட்ட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நான் இதோட கிளாஸ் முடிக்கிறேன். எனக்கு கிளாஸ் முடிஞ்சதும் நோட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த செஷன் உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கிளாஸ் முடிஞ்சதும் கிளாஸுக்கு கீழே கமெண்ட் பண்ணி வைங்க. இதே மாதிரி ஃபிசிக்கல் ஆர்கானிக் வேணுமா வேணாமான்னு சொல்லிவிட்டு, வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ப்ரையாரிட்டியில் எது வேணும்னு சொல்கிறீங்களோ அதை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.